I would like to invite Dr. V. Balamurugan sir, whose brilliance has not only illuminated the field but also redefined it. He has graduated from GSMC Chennai in the year 1997. He is a private practitioner and is running his own clinic, Amruta Center for Siddha Medicine, Chitlapakam, successfully. He has a huge authority in providing Nadi diagnosis. He is a mentor for many students, doctors, including allopaths. Dr. V. Balamurugan sir will take us through basics, ethics, principles and practices of Sadhaganadi. Good afternoon everyone. Okay, good. இது குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறது ஒரு ரீசன், தூங்குறீங்கன்னு பார்க்கறது தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது நெக்ஸ்ட்டு ரொம்ப ட்ரையான டாபிக், இன்ட்ரெஸ்டிங் பட் ட்ரை டாபிக். ஸோ கொஞ்சம் நம்ம ரொம்ப சீரியஸாக அந்த டாப்பிக்குள்ளே போக வேணாம். ரொம்ப எமோஷ்னலாக பயங்கரமாக ரொம்ப என்ன சொல்கிறது ரிலீஜியஸாக போகாமல் கொஞ்சம் ஜுடிஷியஸாக போகும் உள்ளார், ஏன்னா அத்தாரிட்டேட்டிவாக உள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப், டாக்டர் பாலமுருகன். என்னோடய சிவி படித்தாங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஷீ ஸோ கிரேசியஸ் அண்ட் ஜெனரஸ். என்னோடய சிவிலேருந்து 1998 ஐ ஃபினிஷ் மை கிராஜுவேஷன். அவ்வளோதான் சிவி, அவ்வளோதான். கிராஜுவேஷன் முடித்த பிறகு ஃபர்தராக நோ, நீங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்றுமே கிடையாது. தட்ஸ் நாட் ப்ராக்டிஸிங், தட்ஸ் ப்ராக்டிஸிங் பிகாஸ் ஆஃப் த ஏஜ். 20 இயர்ஸ் நியர்லி ஒரே இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. ஒரு ரோட்டில் வந்து ஒரு செக் போஸ்ட் பக்கத்தில் ஒரு வாட்ச்மேன் இப்போ 20 இயர்ஸாக இருந்தாருன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து போகிறது வந்து ஏதோ கார் போகுதுன்னு மட்டும் தெரியும், லாரியோ காரோ ஏதோ ஒரு வாகனம் போகுதுன்னு தெரியும். கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன தெரியும், இது காரு இது லாரின்னு தெரியும், ஸ்கூட்டர்னு தெரியும். கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த காரில் என்னென்ன காருன்னு தெரியும், இந்த டீசல் காரை பெட்ரோல் காரும் தெரியும். இட் டசன்ட் நீட் அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கணும் அவசியம் இல்லை, ஒரே இடத்துல படுத்து பார்த்துட்டே இருந்த போது எல்லாம் தெரியும். அந்த குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்குது, அவ்வளோதான். 20 இயர்ஸ் ஐம் சர்வைவ்டு, அவ்வளோதான். ஒரு டைமில் வந்து இவ்வளோ டைம் பீரியடில் சர்வை ஆகிருக்கிறது தான் ஒரே என்னுடைய கரிக்குலம், ரைட்டா. ஸோ ஃபர்தராக இப்போது ஃபன்னியாக சொல்லப்போனால் நான் சொல்கிற பல விஷயங்களில் நான் தோற்றுருக்கேன்னு அர்த்தம். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். பார்ப்பீங்க நீ மார்னிங்லேருந்து திஸ் அ ஃபஸ்ட்டு சச் கான்ஃபரன்ஸ். மெடிசனை பற்றி யாருமே பேசலை, கவனிச்சிங்களா? அப்படி ஒரு ரமேஷ் சார் அப்படி தவிர ஒரே ஒரு மருந்தை சொன்னார். ஹீ இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் தட். நம்ம மருந்தை பற்றி பேச மாட்டார், நோயை பற்றி பேசுவார். நீங்கள் அதிசயமாக ஒரே ஒரு மருந்தை பற்றி சொல்லி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்குள்ளார அதை போட்டால் உனக்கு வந்து லைக்கன் பிளான ஸ்பெக்மெண்டோசம் வந்துடும் சொல்லிட்டார். ஸோ என்டையர் செஷன் அப்படி தான் இருக்க போகுது. இன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் மருந்தை பற்றி பேச போகிறதில்ல. ஏன்னா மருந்து, நான் என்னுடைய கிளினிக் வர பேஷண்ட்டை நான் கேட்குற முதல் கேள்வி, யூ வாண்ட் அ மெடிசன் ஆர் எ சொல்யூஷன்? மெடிசன் ஆல்வேஸ் நீட் நாட் டு பி த சொல்யூஷன். எந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் முதல் நாள் மருந்து கொடுத்தது கிடையாது, சரியா? நான் பார்க்குற 100 பேரில் 95 பேஷண்ட்டுக்கு நான் மருந்து தரதில்லை. நான் எப்படி நான் பிறகு சொல்கிறேன், ஓகே? ஸோ ப்ராக்டிசிங் இஸ் நாட் ஜஸ்ட் கிவிங் மெடிசன், இட்ஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த டிசீஸ் அண்ட் கெட்டிங் தம். ஐ வாண்ட் யூ ஆல் டு கெட் இன் டு த குரூப். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேங்கிறதோ அதுக்குள்ளே வரணும். நீங்கள் அதுக்கு ஒரு மருந்து இருக்கா, அதுக்கு ஒரு மருந்து இருக்கா, மருந்து இருக்கா அப்படிங்கிறதுக்கு உதாரணம் எங்களுடைய சீனியர், எங்களுக்குலாம் ரோல் மாடல் டாக்டர் சங்கர். அவர் ப்ரெசென்ட் பண்ணுறதுடைய எல்லா ப்ரெசன்டேஷன்லையும் நானும் ஆர்கே எல்லோரும் கூட இருந்திருப்போம். எப்படியா அட்லீஸ்ட் நாங்கள் இருந்திருப்போம். அதில் ஒரு பேட்டர்னில் நான் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது, சங்கரனுடைய ஸ்லைட் ஷோவில் வந்து பசங்க எப்போ எழுந்திரிச்சு உட்காந்து எழுதுவாங்கன்னா அந்த மெடிசன்ஸ், இந்த மருந்து நான் உபயோகப்படுத்தும் மருந்துங்கள்லாம் டக்குன்னு எழுந்திரிச்சு எல்லாம் நோட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க 25 ஸ்லைடு உங்களுக்கு புரியலைன்னா அந்த 21வது ஸ்லைடு உங்களுக்கு யூஸே ஆகாது. நான் எப்பயுமே ஒரு பர்டிகுலர் இது கண்ணுசாமியோடைய ஒரு பாடலை போட்டு தான் என்னோடய ப்ரெசன்டேஷன் ஆரம்பிப்பேன். இது தான் ஃபஸ்ட் டைம் அந்த பாடல் கடைசியாக வரப்போகுது நாடியை பற்றி. ஸோ நாடிங்கிறது இந்த பாடல் ரொம்ப முக்கியம். மருத்துவருக்கான அறிவு கூறல்னு ஒரு பாடல் இருக்குங்களா? இப்போ டெக்ஸ்ட், உங்கள் டெக்ஸ்ட் எல்லாமே இப்போ உங்கள் கையில் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட், நாடி மரமோமம் வடிவேறு வரையும், அந்த ஒரு டெக்ஸ்ட் தான் நான் லைஃப்பில் படித்தேன். நான் பேசுனது எல்லாமே அந்த ஒரே ஒரு புக்கை வச்சு தான். அதான் உங்கள் கையில் இருக்குது. ஒட்டுமொத்தமாக நாடியை பற்றி அத்தனை விஷயங்களும் அந்த புக்கில் வந்து திறனாய்வு பண்ணி எழுதியிருக்காங்க. ரொம்ப ஹானஸ்டான ஒரு பதிவு அது. எனக்கு ஆச்சரியம், இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ நேர்மையாக ஒரு புத்தகம் இருக்க முடியுமான்னு. அவர் எங்கேயுமே அவரோட கருத்தை அந்த ஒரு நூலாசிரியர் அவர் அந்த கருத்தை சொல்லவே இல்லை. இந்தந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அங்கங்கே சில கிண்டல் கேள்விலாம் அதில் இருக்கும். நான் காட்டுறேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் வந்து இந்த பாடல். பார் மனக்கவலையற்று பல விசாரம் விட்டு தேர்மணம் தெளிந்து நீயும் செய்குணம் வழி மீதன் ஊரக உந்திதனில் ஒளி பல வியாதி செய்யும் தீபன உந்தியாலே சேர்ந்திரு நோய்கள் சொல்லே. இந்த பாடல் சொல்றது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் நோ ப்ரிஜுடிஸ்.
சார் எனக்கு அல்சர் இருக்குன்னு வர பேஷண்ட்டுக்கு காதில் வாங்காதீங்க. அவர் யார், பேர் என்னங்கிறது தான் முக்கியம் நமக்கு. அவர் வச்சுக்க ரிப்போர்ட்ஸை பார்க்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டிப்ரெஷன் எடுத்துகிட்டு பேஷண்ட்டை இரிட்டேட், அப்புறம் நாள் 4 பேஷண்ட் நீங்கள் வந்து யாரோ ஒரு செமினார், இன்றைக்கி செமினார் நாங்கள் பேசும்போது நாளைக்கு மார்னிங் பார்க்குற பேஷண்ட்டுக்கு எல்லாமே வந்து கிரானுலோமெட்டஸ் லீஷன் இருக்க மாதிரி தெரியும் பயாப்சி பார்க்காமலே. அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிஜிடிஸ் மட்டும் வச்சுக்கூடாது. யூ ஹாவ் டு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீரோ. எப்பயுமே ஒரு பேஷண்ட் வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு டயக்னோஸ் பேஷண்ட்டாக இருக்கட்டும், டயக்னோஸ் பண்ணி கையில் ஒரு ரிப்போர்ட் இருக்கட்டும், அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு டைம் இருக்கட்டும், வாட்ஸோ எவர். அப்புறம் இன்னொன்று, நான் கொடுக்குற மருந்தால் சைட் எஃபெக்ட் வராதுன்னு நினைக்காதீங்க. மாடர்ன் மெடிசன் சாப்பிட்டா அதனால தான் சைட் எஃபெக்ட் வந்திருக்குன்னு நினைக்காதீங்க. பி பிளைட், கம்ப்ளீட்லாம் பிளைட் இருக்காது. அந்த ஒரு கோடமற்ற, அதாவது என்ன சொல்லுவாங்க நம்ம கோடம், உட்கோட்டம், கோட்டம், பயஸ் இருக்காதீங்க. அந்த ஒரு மனச்சாயோட எப்பயும் பேஷண்ட்டை பார்க்காதீங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ, எம்டிலேருந்து ஆரம்பி. ஏன்னா ஒரு பேஷண்ட் நாளைக்கு அது ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், ஆனால் அந்த கேஸை முதல்ல உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். சிசிஆர்எஸ்ல ஒரு ரிசர்ச் ஆஃபீஸர் அனுப்பின கேஸ் தான் எனக்கு. அவங்க சொன்னது, சார் பாலா, ஐ எம் சென்டிங் ஒன் பேஷண்ட் வித் வாஸ்குலைட்டிஸ். யார் அந்த ஆஃபீஸர் சொன்னது? இந்த பேஷண்ட், சார் நான் அந்த டாக்டர் எனக்கு உங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்கல்ல, நான் தான் சார், என்னுடைய ஒய்ஃபுக்கு வாஸ்குலைட்டிஸ் இருக்குது, சித்தாவில் ட்ரீட் பண்ண முடியுமா? யுவர் கொஸ்டின் இஸ் கேரிஸ் டூ. உங்கள் ஒய்ஃபை ட்ரீட் பண்ண முடியுமா? அது என்னால் முடியும். வாஸ்குலைட்டிஸை ட்ரீட் பண்ண முடியுமா? அது எனக்கு தெரியாது. ஏன்னா உங்கள் ஒய்ஃப்க்கு வாஸ்குலைட்டிஸ் இருக்குன்னு நான் பார்த்து நான் நம்பணும். வாங்கன்னு சொல்லியாச்சு. வந்த பிறகு then I told, forget, if you are an idiot, you don't know English, you can't read, you are totally illiterate, tell me what is your problem. அவங்க வந்து, எனக்கு வாஸ்குலைட்டிஸ் இல்லை, I told you that you are an idiot, you don't know English, tell me what you are having, what's your problem. சார் 2 காலம் வந்து நான் ரொம்ப நல்லா யோகா பண்ணுவேன் சார். Again I am telling you, I don't know what you are doing and what you are and what you know. Be an idiot, tell me what your problem. 4 தடவை திட்டின பிறகு 5ஆவது தடவை அந்த லேடி சொன்னாங்க, எனக்கு முழங்கால் கீழே 2 காலம் ஒரு மாதிரி நமனமன் இருக்குது, ஒரு மாதிரி எனக்கு வந்து அதில் வீக்னஸ் இருக்குது, காலை வந்து எந்திரிச்சு நிற்கும் போது எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னு சொன்னாங்க. தட்ஸ் ஆல். இப்போ முழங்கால் கீழே ஐ எம் நாட் ஏபிள் டு எக்ஸ்டெண்ட் நீஸ், ஐ ஃபீல் லைக் ஐ எம் பிட் பவர்லெஸ். இல்லை, அந்த ஃபீலிங் இருக்குது. கனமான மாதிரி இருக்குது காலை கீழே, நான் எழுந்திரிச்சு நிற்க முடிய கஷ்டமாக இருக்குது, கால் மடக்க கஷ்டமாக இருக்குது, கிட்டத்தட்ட வந்து ஃபுட் ட்ராப் மாதிரி இருக்குது. இடது கால் மட்டும் ஃபுட் ட்ராப் மாதிரி இருக்குது. இப்படிதான் நான் சொன்னேன். இப்போ எங்கேயும் வந்துச்சு வாஸ்குலைட்டிஸ் அப்படின்னு? சார் வந்தது சார், உடனே டாக்டரை பார்த்தோம் சார், அவங்களுக்கு கொடுத்தாங்க சார், ஏன் செட் வந்துச்சு சார். நான் போகும்போதே என்னோடய சிஸ்டர் வந்து எஸ்எல்இ இருக்குன்னு நான் சொன்னேன் சார். எங்கள் சிஸ்டர் இஸ் நோன் சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்மெட்டோசிஸ் பொசிஷன். அவங்களுக்கு வந்து ஆன் ஸ்டெராய்டு இருக்காங்க, மெத்தாட்ரெக்சைடில் இருக்காங்க, அதையும் சொன்னேன் சார். அதனால எனக்கு ஏஎன்ஏ பார்த்தாங்க, ஏஎன்ஏ பாசிட்டிவ் வந்துச்சு. ஏஎன்ஏ பாசிட்டிவ் வந்தோடனே வி வென்ட் ஃபார் இது இன்டைரக்ட் இம்யூனோஃப்ளோரசன்ட் ஐசியில் பண்ணாங்க. பாசிட்டிவ் வந்தோடனே தே வென்ட் ஃபார் ஏஎன்ஏ ப்ரொஃபைல். ஏஎன்ஏ ப்ரொஃபைலில் ஏடிபிக்கல் வாஸ்குலைட்டிஸ் வந்துருக்கு சார். அதனால அதுக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், பேஷண்ட் இஸ் பீங் ட்ரீட்டட் அஸ் வாஸ்குலைட்டிஸ், சம் டிசீஸ் மாடிங் ஆன்டி ருமேட்டிக் ட்ரக்ஸ் போயிட்டு இருக்கு பேஷண்ட். பட் அகைன் ஐ told her, here your clinical picture didn't demand any investigation. Your clinical picture is completely neuritis. உனக்கு தேவை நர்வ் கண்டக்ட் ஸ்டடி பண்ணிங்களா? பண்ணலை. தென் ஐ வென்ட் ஃபார் நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி. பேஷண்ட்டுக்கு இருக்கிறது வீக்னஸ் ஒரு பக்கம், பேஷண்ட்டுக்கு இருக்க வீக்னஸ் ஒரு பக்கம், ஆனால் நர்வ் கண்டக்ஷனில் பைலேட்ரல் காமன் பெரவல் நியூரைட்டிஸ் இருக்குது, ஆக்சோனல் நியூரோபதி. இஃப் இட் இஸ் யூனிலேட்ரல் காமன் பெரவல் நியூரைட்டிஸ்னா, நான் சொல்கிற அந்த பிக்சர் இதுக்கு ப்ரீவியஸ் செஷனோட கனெக்ட் ஆகிருக்கு. என்னது? டாக்டர் ரமேஷோட ப்ரெசன்டேஷனோட இந்த நான் சொல்கிற விஷயம் கனெக்ட் ஆகிருக்கு. இஃப் இட் இஸ் யூனிலேட்ரல் அண்ட் ப்ரொக்ரஸிவ், leprosy can cause this mononeuritis. But clinically தான் mononeuritis வழிய nerve conduction is showed bilateral common peroral neuritis. அது பண்ணாங்க கடைசியில். then we went details into clinical history. Patient வந்து is a yoga psychopath. She wants to do yoga for everything, even for eczema she prefers yoga. இந்த யோகா சேர் யோகா. ஒரு சின்ன சேரில் காலம் மடக்கி 79 to 80 கிலோகிராம் இருக்க ஒரு லேடி காலம் மடக்கி அதில் டெய்லி உட்காந்துருக்காங்க, ஐயப்பன் சாமி மாதிரி. திஸ் இஸ் கால்ட் என்ட்ராப்பன் நியூரோபதி. அட்வைஸ் இஸ் ஸ்டாப் யோகா. She called me that she had vasculitis. She told me that I am having vasculitis. I proved that she don't have any vasculitis. That test atypical. டெஸ்ட் எல்லாமே கிளினிக்கல் ஃபைண்டிங்ஸ் தான்.
atypical, I told them avoid yoga. That's the only advice. I didn't give any medication. Here, solution of the medicine. To give a solution, you should know what is the diagnosis. To know the diagnosis, first of all, நீங்கள் கிளியர் கட்டாக இருக்கணும். வாஸ்குலைட்டிஸ் இருக்குது, ரொமட்டாலஜி பார்த்தீங்களா ஏற்கனவே போயிட்டு இருக்குது, அதோட நம்ம போயிடக்கூடாது. தென் வி ஹவ் டு ரீசெக் இட். ஸோ அன்லேர்ன் ஃபஸ்ட், யூ ஹவ் டு அன்லேர்ன் தென் ரீலேர்ன். பார் மனக்கவலையற்று பல விசாரம் விட்டு தேர் மனம் தெளிந்து. மனம் தெளிந்துங்கிற வார்த்தை ஏன் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியர் அவுட். சரியா? அதை உன்னுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்காதிங்க. டோன்ட் டூ எனி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் இமீடியட்லி. Okay. So first of all, you need a clarity in everything. First of all, clarity இருக்கணும். அப்புறம் வந்து எமோஷனலி கம்ப்ளீட்லி அட்டாச்மெண்ட் இல்லாத, அதே மாதிரி வந்து ஒரு பயம் இல்லாத ஒரு தெளிவான மனநிலை இங்கே இருக்கணும். அப்புறம் வந்து ஆல்வேஸ் யூ ஷுடன்ட் திங்க் தட் ஐ ஹாவ் அ மெடிசின், ஐ ஹாவ் டு கிவ். நோ ரைட்டா? நம்ம வந்து அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு பதஞ்சலி ஆயுர்வேதா இது கடன் இடத்துல வந்து அவங்களை விற்கிறதுக்கு, வி ஆர் டாக்டர்ஸ், வி ஹாவ் டு டயக்னோஸ். இதை நான் திருப்பி நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் அந்த செஷன் ஃபுல்லாக. ஏன்னா அதுதான் இந்த கான்ஃபரன்ஸோட நோக்கம். இதுதான் அவங்க மனசில் வி ஹாவ் டு டயக்னோஸ் ஃபர்ஸ்ட். அன்லெஸ் இட் இஸ் நீடட், யூ ஷுடன்ட் ட்ரீட். ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் கிவிங் மெடிசன். ட்ரீட்மெண்ட் இஸ் கைடிங், ட்ரீட்மெண்ட் இஸ் ஃபைண்டிங், ட்ரீட்மெண்ட் இஸ் எஜுகேட்டிங் அண்ட் எவ்ரி திங். இதுதான் நாடின்னு செஷன் இது கிடையாது. இதை பாருங்க கபாத நாடி தெரியுது பாரு, கவப்பித்த நாடி தெரியுது பாரு, இதான் குரு நாடி தெரியுது பாரு. தட் இஸ் நாட் த செஷன் வி ஆர் கோயிங் டு. கிடையாது, ரைட்டா? நான் அந்த போகிறேன், நான் நாடி பாரு, வேறு வாதம் மேலே எழும்புது பாரு, பித்தம் தன்னால் குதிக்குது பாரு, கபம் படுத்துட்டு தூங்குது பாரு, பார்க்க முடியாது. அப்படி நான் வந்து என்னோட ஜூனியர் இருக்கவங்க வந்து சார் சொல்கிறார், ஆமாம் எனக்கும் கபம் படுத்து தூங்கு சார் எனக்கு கொரட்டையெல்லாம் கேட்குது சார்ங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இது இல்லை இந்த செஷனுங்கிறதுக்காக தான் இந்த ஃபோட்டோகிராஃப். உங்களுக்கு கடவுளை காட்டுற மாதிரி நான் அப்படியே காட்ட முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெரி பேசிக் திங், அந்த புக்கில் இருக்கிறத நான் போட்டிருக்கேன். இதை வந்து உங்களுக்கு படிக்க முடியாது, இருந்தாலும் அந்த புக் கையில் இருக்கிறதால நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை சென்சரைஸ் பண்ணுறது போடுங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். குருநாடின்னு ஒன்று கிடையாது. குருநாடி வள்ளின ரூ. குருநாடினா உடம்புல வியாபித்திருக்கிற முக்குற்றம் வந்து ஒரு மினியேச்சர் வெர்ஷன் கையில் இருக்குது. அது நார்மல் நாடி. ஏன் அது நார்மல் நாடின்னு சொல்கிறேன்னா, நெடுநாடி தான் நோய் நாடி, அடுத்த வழியில் வந்துடுது. நோய் காட்டும் நெடுநாடி அல்ல, இது இயல்பை காட்டும் குறுநாடி. இப்போ ஏன் இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னா, பாடபேதம் நம்ம சொல்லுவாங்க. நம்ம புத்தகத்தில் ஏதோ ஒரு வரியை மாற்றி போட்டு போனால் நம்ம எல்லாம் காலங்காலமாக பேசியே இருப்போம். ஏன்னா எங்களுக்கு வந்து 1990s எங்களுக்கு வந்து மகளிர் மருத்துவம் ஒரு புக் இருந்தது. அந்த புக்கில் சலப்பை தாவிதம் சொசைட்டிஸுக்கு ஒரு தமிழ் அழகான ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. பிரிண்டில் கலப்பை தாவிதம்னு போட்டால் கலப்பை தாவிதம் கொஷினே வந்துச்சுங்க. அந்த அளவுக்கு பேடாக இருந்தது. நம்ம டெக்ஸ்ட்டில் ஒரு சின்ன தப்பு நடந்தால் அதை கண்டுக்காமலோ தவிர்க்காமலோ இல்லாமல் எகைன் அந்த தப்பு திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்க மிஸ்டேக் நம்மள்ட்ட இருக்குது. இங்கே இந்த தப்பு நடந்திருக்கு பாருங்கள். நம்ம நோய் நாடல் புக்கில் இப்படி தான் இருக்குது. குருநாடி நிலையறியா குருடரெல்லாம் போட்டிருக்கு. குருநாடி தெரியலன்னு நிலையறியா குருடரெல்லாம் போட்டிருக்கு. ஆனால் உண்மையில் அந்த பாட்டு என்ன தெரியுமா? குருநாடி நிலையறியா குருடரெல்லாம். குருநாடி நிலைய நார்மல் நாடி உனக்கு பார்க்க தெரியலனுங்கிற அந்த ஒரு இதில் தான் அந்த பாட்டே ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த வார்த்தை பாருங்க, கூட்டமிட்டு சாத்திரத்துக்கு கோமிப்பர். அதாவது சாதாரண நாடி பார்க்க தெரியாமல் இது குருநாடி பற்றி பேசுகிறதே தப்புங்கிறது என்டையராக அது ஒரு ட்ரோல் இது. ஆனால் அது ஏதோ குருநாடிக்கான ஒரு உதாரணமாக இந்த நம்ம நோயாடல் புக்கில் இருக்குது. ஒரு வார்த்தை மிஸ் ஆனதில் எல்லாம் மிஸ் ஆகி போச்சு. ஒரு எழுத்து வள்ளின எழுத்து இடையினமாக மாறின பிறகு எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. அது சாத்திரத்தில் மயங்கிடாதே, நான் சொல்லலைங்க, சாத்திரத்தில் மயங்கிடாதே, மச்சமணி சொன்ன வார்த்தை. பெருநாடி சாத்திரத்தில் மயங்கிடாதே. மேலே பாரு, கருநாடி குறுநாடியாக காணும். இங்கே பாருங்க, இந்த பாட்டை பாருங்க. கருநாடிங்கிறது பை பர்த். கருநாடின்னு இஸ் நாட் கற்பநாடி. கருநாடி பை பர்த் உங்களுக்கு என்ன இருக்கோ அது அப்படியே இருந்தால் அது குறுநாடி, அது நார்மல்னு அர்த்தம். தட் இஸ் ஃபிசியலாஜிக்கல் ப்ரெசன்டேஷன். அங்கே பாருங்க, கருநாடி குறுநாடி. இதுதான் அந்த பாட்டில் சொல்லியிருக்குது. குறுநாடின்னு ஒன்றுமே கிடையாது. அதை பற்றியெல்லாம் கம்ப்ளீட் யோசிக்காதீங்க. சதக நாடி 9 போதும். அது 9 1000 நோய்களை சொல்லும். அது இன்டர்பிரட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு தெரியும். வழங்கிய வாத மாத்திரை ஒன்றாகி தழங்கிய பித்தம் தண்ணில் அரைவாசி அழகு கபந்தான அடங்கில் காலோடியில். காலோடிங்கிறது 2 விஷயம் இருக்குது. நாட் இஸ் ஜஸ்ட் குவார்ட்டர், இஸ் ஆல் அபவுட். கபநாடின்னு ஒரு நாடி தனியாக கிடையாது, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். தெர் இஸ் நத்திங் கால்டு கபநாடி.
ஒரு ஃபிசிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா, வாத நாடி இஸ் தேர், பித்தம் இஸ் எ ரியாக்ஷன், கபம் இஸ் எ ரெசிடியூ. வாதம் இஸ் த நாடி, பித்தம் இஸ் எ ரியாக்ஷன், கபம் இஸ் ஜஸ்ட் எ ரெசிடியூ. தட்ஸ் வை பித்தம் அடங்கிட்டு வாதம் இல்லாமல் போனப்போ கபம் தெரியும். அதனால தான் உங்களுக்கு நாடி படலை பார்த்தீங்கன்னா, வாதம் உள்ள நாடி அது தோன்றில், உறுதியுள்ள பித்தம் இது தோன்றில், தானமுள்ள சேர்த்தும் போது இலகில். கபம்ங்கிறது இலகிய ஒரு ஒழிய அது நாட் எ செப்பரேட் நாடி. வாதமோ பித்தமோ தன்னில் குறையும் போதோ அது இல்லாத போதோ நமக்கு தெரிகிற விஷயம் தானே. இட்ஸ் அ ஃபேக் நாடி தான் கபநாடி. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். தனி கபநாடி தானமுள்ள சேர்த்தும் தெளிவு நீங்களாம் வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டீங்க அன்லஸ் யூ ஆர் இன் ஐசியூ அஸ் அ டாக்டர், நாட் அஸ் அ பேஷண்ட். ஐசியூவில் பார்த்தா தான் அந்த மாதிரி பேஷண்ட் அந்த மாதிரி நாடியை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். I learned nadi from no one, from patients. So I worked as a trainee in a private multi-specialty private hospital where ஒரு லக்ஸுரி எனக்கு லாட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட். வி ஹாவ் அ செப்பரேட் பேத்தாலஜிஸ்ட், ரேடியாலஜி எல்லாமே இருக்கிற ஒரு இடத்துல நான் வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் எஸ் அ ட்ரெயினி. தேர் ஐ நீட் நாட் ஒரி அபவுட் டயக்னோசிஸ், பீப்புள் ஆர் தேர் டு டயக்னோஸ். அண்ட் வென் ஐ வென்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லஞ்ச் மாதிரி ஒரு பேஷண்ட் வித் டயக்னோசிஸ், the treatment protocol investigation இருக்கும். My only job was to just see everything, observe. So I know the diagnosis, hypothyroidism with a pericardial effusion. இப்போலாம் நீங்கள் pericardial effusionலாம் பார்க்க முடியாது hypothyroidism. ஏர்லியராக பேஷண்ட்டுக்கே குண்டாயிட்டும் தைராய்டு இருக்கான்னு பார்த்துடுறாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் ஆகிடுது. இப்போ அவேர்னஸ்னால அது நீங்கள் பார்க்கவே வாய்ப்பு கிடையாது நீங்களாம். ஆனால் ஐ ஹவ் சீன் hypothyroidism with mixed matters picture, pericardial effusion பார்த்துருக்கேன். அவங்களுக்கு என்ன நாடி இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு அது வரைக்கும் அது கபாத நாடின்னு தெரியாது. பட் ரொம்ப நாள் பார்க்க ஏன்னா ஐ நோ த டயக்னோசிஸ், த ரிவர்ஸ் அப்ளிகேஷன். என்டையர்லி ஐ லேர்ன்ட் பை ரிவர்ஸ் அப்ளிகேஷன். தட்ஸ் வை ஐ அட்வைஸ் எவ்ரி ஒன் டு ஒர்க் இன் எனி ஹாஸ்பிட்டல், சி பேஷண்ட்ஸ், டோன்ட் லுக் டு ட்ரீட்மெண்ட், சி பேஷண்ட்ஸ், நோ வாட் இஸ் disease, know what is who is called patient, and what a patient is undergoing, what are undergoing, all those things you have to see. நேரடியாக உங்கள் கிளினிக்கில் உட்காந்திங்கன்னா உங்களால் யூ cannot treat. I don't think you can treat. You have to have a basic training. எத்திக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக் எத்திக்ஸுக்கு கொஞ்சம் பெருசாக போட்டிருப்பேன். எத்திக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் யுவர் கேரக்டர். பேசிக்ங்கிறது உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, எத்திக்ஸுங்கிறது உங்களுடைய கேரக்டர், ப்ராக்டிஸ்ங்கிறது உங்களுடைய என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எத்திக்ஸ் இஸ் யூ. நீ எத்திக்ஸ் தான் நீங்கள், மற்றதெல்லாமே உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு. நார்மல் முதல்ல வந்து ஒரு நாடி டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதல்ல தேவை வாட் இஸ் நார்மல். வாட் இஸ் நார்மல்? சிபிசி பார்க்குறீங்க, ஓகே, எல்லாமே பார்த்துட்டே வரும் இல்லையா? இப்போ நீங்கள் எல்லாரும் எல்லாம் படிக்கிட்டீங்கன்னா எதெல்லாம் பிளாக்காக போட்டிருக்காங்க, விச் இஸ் அண்டர்லைன், விச் இஸ் பிளாக் இன் கலர். அப்புறம் அந்த பக்கம் பார்க்குறோம் ஒரு ப்ராக்கெட்டில் இது ஃப்ரம் திஸ் நம்பர் டு தட் நம்பர். That is wrong attitude. Don't believe that. That is average, that is not normal. Average is not normal. Underline பண்ணி வச்சுக்கோங்க, average is not normal. Average Indian height is 5.7. So do you think Amitabh Bachchan is abnormal? Can we cut it? That is not. The same thing can be applied. Average is not normal. Especially for Indians, நீங்கள் வெஸ்டர்ன் சேனல் எடுத்து அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு நிறைய உதாரணம் இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வாதப்பித்தம் ஐயம் மூன்றும் வன்பழத்துடனே. வன்பழம்னா ஆக்சுவலி வித் இட்ஸ் ஓன் அபிலிட்டி, வித் இட்ஸ் ஓன் ரேஞ்ச். பேதமொன்றில்லா வண்ணம் பேசிய தானந்தனில். பேசிய தானம்னா இட்ஸ் பொசிஷன், இட்ஸ் ஓன் பொசிஷன். நீதியாய் நிலத்தி நிற்கில். இங்கே நீதி நிலைச்சி நிற்கிறது இல்லைன்னு தெரியாது சித்தர்களுக்கு. தேவையில்லாமல் பாவம் அவங்க அப்பாவித்தனமாக அதை போட்டாங்க. நீதியாய் நிலைத்து நிற்கில் நெடும்பினி சிக்கல் இல்லை. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நெடும்பினி சிக்கல் இல்லை. த பேஷண்ட் இஸ் நாட் சஃபரிங் ஃப்ரம் எனி கிரானிக் டிசீசஸ். தே டோன்ட் டெல் தட் இட் இஸ் நார்மல். நெடும்பினி சிக்கல் இல்லை. இப்போதைக்கு வேறு எந்த ஒரு பேஷண்ட்டும் ரொம்ப நாளாக அவங்க கஷ்டப்படலை. அதனால தான் அக்யூட்டாக ட்ரொமேட்டிக் இதில் நார்மல் நாடியாக தான் இருக்கும். ஓகே, சிக்கல் இல்லை. தாதும் ஒன்றோடொன்று தாவடில் பிணிகள் தாமே. வென் ஒன் ட்ரைஸ் டு அதர் திங், இந்த ஒன் ட்ரைஸ் டு அதர் திங், ஓவர்லேப்பிங், என்க்ரோச்சிங், அங்கே தான் டிசீஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இது முதல்ல தெரியணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்கூல் எஸ்பெஷலி 8th 9th 12th விட்டுடலாம். 8th 9th 10th படிக்கிற பசங்க கேர்ள்ஸ் இருக்கிற ஸ்கூலில் போயிட்டு ஒரு கேம்ப் அட்டன் பண்ணுங்கள். மற்றவங்க கேம்ப் பார்க்கட்டும், நீங்கள் நாடியை மட்டும் பாருங்கள்.
ஏன்னா நான் பிபி பார்க்குறேன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். இன்னும் பிபி பார்க்கும் நாடி பார்க்க தனியாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. பார்க்கும்போது பார்த்துட்டே இருங்க, வசு ஒன்றுமே தெரியாது, கூகுள் மேப் மாதிரி இருக்கும். போக 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 விளங்கும் எல்லாம் உங்களுக்கு. சரியா? ஃபஸ்ட் நாடி நார்மல் கற்றுக்கிட்டா தான் 1999 ஸ்டார்டட் மை ப்ராக்டிஸ். நார்மல் நாடி என்னன்னு கற்றுக்கிட்டு 2005 ஆச்சு. தட் மச் ஸ்லோ ஐ வாஸ். சரியா? ப்ரூவ் மீ தட் யூ ஆர் பெட்டர் தென் மீ. ரொம்ப முக்கியம் அது. ஏற்றிய தீபம் தன்னில் எரில் சுடர் தீயை போல போற்றிய நாடிதானம் பொலிவர தோன்றுமாயின் மாற்றறு வாழ்வினார் மறுமோர் மாதம் திரண்டு நாற்றிசை உள்ளோர்க்கெல்லாம் நாடி நீ ஐந்து சொல்லே. இது உங்களுக்கு இந்த பாட்டை போட்டிருக்கோன்னா ரொம்ப இம்ப்ரெசிவான சாங். இதை தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஒரு விசுவலாக ஒரு விஷயம் பார்க்குறீங்க, ஒரு ஒரு மெழுகுவர்த்தியில் எரிஞ்சிட்டு இருக்க, கை வச்சு பார்த்தீங்கன்னு சுடாது, டக்குன்னு சுடாது. இட் வில் ரெஸ்பாண்ட் இமீடியட்லி, இட் வில் கொலாப்ஸ். பட் நீங்கள் எடுக்கும்போது அது எப்போ எழுந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. வென் யூ டேக் யுவர் ஃபிங்கர், எப்போ இது நார்மலுக்கு வருதுன்னே தெரியாது. இது அப்படியே நாடியில் பொருந்தும். அந்த மாதிரி இருந்தால் தான் நாடி. இஃப் இட் ரியாக்ட்ஸ் யுவர் ஃபிங்கர், நீங்கள் உங்களோட ஓன் ஃபிங்கர் இது ஹைட் இருக்குது, வெயிட் இருக்குல்ல, மிடில் ஃபிங்கர் இஸ் டாலர் தன் த அதர் ஃபிங்கர்ஸ். ஸோ நேச்சுரலி இட் வில் கொலாப்ஸ் நாடி. அப்படி இருந்தாலே வந்து நீங்கள் பார்க்குறது சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ உங்கள் ஃபிங்கர்ஸே நீங்கள் ஹவ் டு ட்ரெயின் எ லாட். இப்போ இது வந்து ப்ரிவென்டிவ் மெடிசனில் 3 வாத பித்த கபம் வலியலையம் 3 உயர்ந்ததை முன்னறிந்து, 3 உயர்ந்ததை முன்னறிந்து முந்தியதனை ஒழித்திட்டு மருந்திடு தனியும் நோயின் தந்திரம் இதுவே பேணி கடித்திடின் பிறவாய் பின்குணமே. என்ன அர்த்தம்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு தனி வாத நாடின்னு பார்க்குறீங்க. தனி வாத நாடின்னு பார்க்குறீங்க, பேஷண்ட்டுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, பேஷண்ட் நார்மலாக இருக்காங்க, அவங்க அட்டன்றது தான் பிரச்சனை. அவங்க சும்மா ஒய்ஃபுக்கு பார்த்து நல்லான பிறகு அவர் வந்து சார் எனக்கும் கொஞ்சம் நாடி பாருங்கன்னு காட்டுவாங்களே. அப்படி பார்க்கும்போது irrelevant to his age and other conditions, the patient has strong vada nadi means we have to look into that. ஏன் அப்படின்னு பார்க்கணும். அவங்க சொன்ன காலத்தில் நமக்கு வந்து லேபரேட்டரி கிடையாது, ஸ்கேன் கிடையாது, இப்போ எல்லாம் இருக்குங்கிறதால ஐ ஹவ் டு டாக் டு த பேஷண்ட். சார் அன்யூஷுவலாக ஒரு நாடி இருக்குது, நத்திங் டு ஒரி, பயம். அதாவது we shouldn't, there is a line, thin line, we shouldn't threaten them and we shouldn't allow them to go home. ரெண்டுக்கு நடுவில் ஒரு லைன். சார் we have better do some investigation சொல்லி பண்ணும்போது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து I diagnosed antibody positive primary biliary cirrhosis. டயக்னோஸ்ட் பேஷண்ட்டை இது எல்எஃப்டி நார்மல், எல்எஃப்டியில் சிடி ஸ்கேன் நார்மலாக இருக்குது, அவர் நல்லா தான் இருக்கார். ஆனால் அவருடைய அல்கலைன் பாஸ்பிட்டேஸும் காமாஜிட்டியும் ஹைலி எலிவேட்டட், அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நாடி வாத நாடி. இப்போது 3 உயர்ந்ததை முன்னெறிந்தாச்சு, முந்தியதனை ஒழித்திரும் மருந்துடு. மருந்துனா இஸ் நாட் அ மெடிசன். என்ன செய்யணும்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து ஜுரம் வந்தால் அடிக்கடி பாராசமல் சாப்பிடாதீங்க, சரியா? டோன்ட் கோ ஃபார் எனி ஹார்ஷ் அண்ட் டயட். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அதை பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த வாத நாடி அப்படியே இருக்கும். தனியும் நோயும் தந்திரம் இது பேணி கணித்திடின் பிறவாய் பின்குணமே. இதை பார்த்துட்டே இருந்தோம்னா பேஷண்ட் யூ கேனாட் சி த பேஷண்ட் ஹேவிங் ஜாண்டிஸ் இன் ஃபியூச்சர். 15 வருஷம் 20 வருஷம் அப்படியே கூட வச்சுக்கலாம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இனியடியே ஒரு மெடிக்கல் கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட் சப்போர்ட். பேஷண்ட்டுக்கு எந்த கம்ப்ளைண்ட் இருக்காது, ஆனால் டயக்னோஸ் பண்ணிடுவோம். யூஸ்வலாக இப்போ பிரைமரி பிலியரி சிரோசிஸ் வந்து பயாப்சியில் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் அப் டு சம் எக்ஸ்டென்ட் வந்து நம்ம வந்து ஆன்டிபாடிஸ்லையும் பேசிக் எல்எஃப்டிலையுமே பார்த்துடலாம். இது ஒரு எக்ஸாம்பிள். என்னென்னா, இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு மோசமான நோய் இருந்து நம்மக்கிட்ட வந்து டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணால் நம்ம ஒரு ஹீரோ மாதிரி தெரியும். ஆனால் ஒரு விஷயம் வரப்போகுதுங்கிறது சொன்ன பிறகு அதை புரிய வைக்கிறது, அதை ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்கிறதுங்கிறது தேங்க்லெஸ் ஜாப். பல சமயம் நீங்கள் பண்ணுற விஷயம் உங்களுக்கு தெரியாமலே போயிடலாம். பட் வி ஆர் நாட் ஹீரோஸ், சினிமா ஹீரோஸ் டு ஆல்வேஸ் ஸ்டாண்ட் சம்வேர். நமக்கு யாராவது பாராட்டு போடுவாங்க, மாலை போடுவாங்கன்னு நினைக்கிற ஜாப் கிடையாது. நம்ம ஜாப் செய்யணும். வி ஹாவ் டு டூ அவர் ஜாப் அண்ட் மூவ் ஆன். முக்குற்றங்களால் உண்டான பல நோய்களை இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. வலி அழல் ஐயம் 3 தான் இருக்குது. எப்படி வாதம் அதிகம்னா எப்படி, என்ன வாதம் என்ன மீனிங் உங்களுக்கு தோணும்ல? ஏன் லிவருக்கு போனீங்க, எதுக்கு சார் எல்எஃப்டி எடுத்தீங்க? வாதம் அதிகம்னா எத்தனையோ விஷயத்த சொல்லுது. வாத நாடியில் ஒரு பாட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்லலையே அப்படின்னு தோணும்ல உங்களுக்கு. அதுக்கு தான் இந்த பாட்டு. வாத பித்தம் 5 முதல் நோய்களுக்கு இசைந்த அபிதானம் மெத்த உண்டதனே யாரோரே பறைந்த வகை. இது என்ன சொல்கிறாங்கன்னா, வாத பித்தம் 2ல் வழியில் 5 இருக்குது. என்ன இருக்குது? பித்தத்தில் அந்த ஈக்குவேஷன் தான். அந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் நல்லா அது அடுத்த லெவல், அது அண்டர்ஸ்டாண்டிங். அது நாடிக்கு போகிறதுக்கு மட்டும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். வாதம் அதிகம்னா அது அபானனா, உதாரணனா, சமானனா, வியானனா, சரியா? இல்லை பிராணங்கிறது லைஃப், அது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அது இருக்கு இல்லை. பித்தம் இது பிராணன் மட்டும் இருக்கு, ஆறு இல்லை.
பட் அபானன் அப்படிங்கிறது இஸ் அ biologically influenced gravitational potential energy. The gravity, when it is biologically influenced, that is அபானன். நீங்கள் எப்படி பார்த்தாலும் அதான் வரும். வாட் இஸ் உபானன்? உதானன்? எனிதிங் அகேன்ஸ்ட் அபானன். வாட் இஸ் சமானன்? இந்த ரெண்டு பேருக்கு இடையில் சமாதானம் பண்ணி வைக்கிறது தான் அவர் வேலை தான். அதனால தான் இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா அபானன் ஃபேக்டர் வந்தால் லாக்ஸேட்டிவ் போதும், உதானன் ஃபேக்டர் வந்தால் சர்ஜரி தான் பண்ணணும். பட் சமானன் ஃபேக்டர் தான் தைராய்டை பார்த்து ட்ரீட் பண்ண போதும். வியானன் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா பேஷண்ட்டுக்கு வி ஷுட் லுக் இன் டு தேர் ஸ்பைனல் கார்டு. பிராணன் அப்போ இல்லைன்னா அது டெட் பாடின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்ரி சிம்டம் கேன் பி அப்ளைடு ஹியர். அதே மாதிரி பித்தத்தில் 5 இருக்கு. ஒன்றுனா சொல்லுங்க. So here ஆலோசக பத்தம் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் ஆலோசக பித்தம் அண்ட் சாதக பத்தம் ரெண்டுமே சைக்கலாஜிக்கல். ஒன் இஸ் வாட் யூ சி அண்ட் ஹவு யுவர் பாடி இஸ் ரியாக்டிங். அனதர் ஒன் இஸ் யுவர் கன்விக்ஷன். சாதக பித்தம்ங்கிறது இஸ் ஆல் அபவுட் கன்விக்ஷன். ஓகே, ரொம்ப உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு நாடி ரொம்ப ஈஸியாக புரிய மாதிரி சொல்கிறேன். கபாத நாடியில் பார்த்தீங்கன்னா பக்கவாதம்னு ஒரு சிம்டம் இருக்கும், தெரியுமா? இல்லை, கபாத நாடி பாடலில் பக்கவாதம் ஒரு சிம்டம் அப்படியே போட்டிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் நோயை நேராக போட்டிருக்கோம்னா அதை போட்டிருப்பாங்க. பக்கவாதம்ங்கிற இங்கே ஒரு சிம்டம், ஜஸ்ட் லைக் வாந்தி விக்கல். இங்கே பக்கவாதம்ங்கிறது தே ஆர் டாக்கிங் அபவுட் ஹெமிப்ளீஜியா, இஸ் நாட் அபவுட் ஸ்ட்ரோக். சிம்டம் ஹெமிப்ளீஜியா அவுட் ஆஃப் எனி அர்ஜன். ஸோ அது நாடி கபவாதம். ட்ரீட்மெண்ட் என்ன? எனிஒன் எல்ஸ்? நாடி கபவாதம்னா ட்ரீட்மெண்ட் என்னப்பா? எந்த பித்தம்? சாதக பித்தம் அண்ட் ஆலோசக பித்தம். முதல்ல எஸ் ஐ கேன் வாக்குன்னு நினைக்க வைக்கிறது தான் முதல் ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது விஷுவல் ஹீலிங். அந்த பேஷண்ட் இப்படி வந்திருந்தாரு, இப்போ எப்படி நடக்கிறாரு பாரு, என்னே பாரு, நீசை ஃபஸ்ட்டு ரீஹாபிலிட்டேஷன். செமிப்ளீஜியாவுக்கு ட்ரீட்மெண்ட்டே பித்தம். இந்த பித்தம் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம். நம்மளுடைய பெத்தாலஜி சரி, ட்ரீட்மெண்ட்டும் சரி. ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸி. நாடி கபப்பித்தம்னா எது இல்லையோ அதான் ட்ரீட்மெண்ட். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. வாதமாய் படைத்து பித்த வன்னியாய் காத்து சேத்தும சீதமாய் துடைத்து. சரி, இது என்ன? இது எந்த அளவுக்கு உண்மை? இதுக்கும் நாடிக்கு என்ன கனெக்ஷன்? தட் we are going to see one by one. பஞ்சவாயு இப்போ தான் பேசணும். பிராசகம் இது பழைய இது. பிராசகம் இஸ் கம்ப்ளீட்லி எண்டோக்ரைன். சாதகம்ங்கிறது சொல்லியாச்சு உங்களுக்கு, கன்விக்ஷன் சொல்லிட்டு. ஆலோசகம் விஷுவல். ரஞ்சகம் இஸ் என்டையர் இது ரெட்டிகுலோ எண்டோதெலியல் சிஸ்டம். பிராசகம் எண்டோக்ரைன். திஸ் 5 என்சைம் சிஸ்டம். தட் அனல் பித்தம்ங்கிறது என்சைம் சிஸ்டம். இப்போ நான் வந்து வாதம் பித்தம் கபம்னா ஒரு டெஃபினேஷன் நம்ம கொடுக்கணும் இல்லையா? we need a definition. If someone asks, I have put a definition, but if you think that you are better than that, you can replace it. Always I'm welcome. A genesis and programmed biological events according to its destined timeline. This is my definition for vadam. A genesis and programmed biological events according to its destined time. நீங்கள் எப்படி பொறுத்து பார்த்தாலும் உங்களுக்கு பொருந்தும். இது ஒரு வாதம் வலி அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்கான விளக்கம். டிசீஸ் பற்றி இங்கே பேசலை. பித்தம் ப்ரொடெக்ஷன் பை ரியாக்டிவ் மெஷர்டு டிஸ்ட்ரக்ஷன், ஃபிசிக்கலி கன்விக்ஷன் by endogenous temporal response to external emotional stimuli and internal biological stress. பித்தத்துக்கான definition. Third, கபம் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் ஒன்று ரெட் ஒன்று ப்ளூ க்ரீனில் போட்டுக்கோனா, கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக்சரல் இல்லையா? பிட் ஸ்ட்ரக்சரல். வி நீட் தட். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அழகாவோ அழகு இல்லாமலோ, ஆனால் நமக்குன்னு ஒரு ஸ்டைலோட பார்க்கறதுக்கு வந்து மேக்ரோஸ்கோப்பிக்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரியறதுக்கான கபம். That's was construction and destruction. This here இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பித்தம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஷார்ட்டாக சொல்ல போனால் ப்ரொடெக்ஷன் பை டிஸ்ட்ரக்ஷன். பித்தத்தோட வேலையை டிஸ்ட்ரக்ஷன் தான், ஆனால் பார்ட் ப்ரொடெக்ஷன் பை டிஸ்ட்ரக்ஷன்ங்கிற ஒரு தொழில் மூலமாக ப்ரொடெக்ட் பண்ணுது, அழித்து காத்தல். பட் வேற கபம் கன்ஸ்ட்ரக்ஷன், தட் இஸ் டிஸ்ட்ரக்ஷன் பை அக்ரிகேஷன். அதாவது பெரிதாக அதிகமாகி
பெருகி நோயை உண்டாக்குறத வந்து கபம் சொல்கிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் அது வந்து ஃபிசியலாஜிக்கல். அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் த்ரூ சைட்டோ ரியாலஜிக்கல் அக்ரிகேஷன் பை எக்ஸோஜினஸ் அண்ட் எண்டோஜினஸ் டிரேஞ்ச்மெண்ட்ஸ். நீங்கள் போய் கொஞ்சம் ஒவ்வொரு வரையாக படிச்சிங்கன்னா என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக அடைக்க முடியாது அந்த விஷயத்தை. ஓகே, இதோட டெஃபினேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு என்னுடைய 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்ட இந்த டெஃபினேஷனை நான் கூட்டியோ குறைச்சியோ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மாற்றிக்கிட்டே இருக்கேன், தத்துவத்துக்கு உட்பட்டு, அந்த நம்மளுடைய டெஃபினேஷனுக்கு உட்பட்டு. இஃப் சம்மன் இஸ் குட் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கம் அப் வித் ஈவன் எ பெட்டர் டிஸ்கிரிப்ஷன், யூ கேன் கம், ஆல்வேஸ் வெல்கம். நேராக நாடிக்குள்ள போயிட்டோம். ஃபர்ஸ்ட் நாடி எஸ்ஓபியை பண்ணிட்டு நாடிக்குள்ள போகணும்னு நினச்சேன். ஆனால் பிஃபோர் தட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக நாடி என்ன சொல்லுதுங்கிற சொல்லிட்டு தென் எஸ்ஓபினா எப்படி பார்க்கறதுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம், நாடிங்கிறத என்ன பற்றி சொல்ல போகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாடிக்குமே இந்த எல்லா நாடியும் ரஷ்அப் பண்ண போகிறோம். ஒவ்வொரு நாடிக்குமே ஒரு டேக்லைன் க்ரக்ஸ் ஒன்று இருக்குது. திஸ் இஸ் அ டேக்லைன் ஆஃப் திஸ் நாடி. வாத நாடிங்கிறது ஒவ்வொரு டிசீஸோடைய டேக்லைனும் அதோடைய லாஸ்ட் லைன் தான். இந்த நாடி எதை பற்றி சொல்லுது? ஒட்டுமொத்தமாக ஒருத்தர் வாத நாடி என்ன அப்படின்னா கீழே நான் முதல்ல சொல்லிட்டேன், ஒரு பிரைமரி பிலியரி சிரோசிஸ் வாத நாடி இருந்ததுன்னு சொல்லணும் இல்லையா. கீழே பாருங்க லாஸ்ட் லைன், பேச வெகு பிடிகளுக்கும் பொருளாதாமே, பேதமுறு உதரப்பினி மூலரோகம். மூலரோகம்னா நாட் பைல்ஸ், மூலரோகம்னா ஆர்ஜின். பேச பிணிகள் பொருளாதாமே, பேச வெகு பிணிகள் பொருளாதாமைங்கிறதா எல்லா பேஷண்ட்டுக்கும் வாத நாடின்னு இருக்க எல்லாருக்கும் அர்த்தம் ஒன்று தான். பட் டிபெண்ட்ஸ் அப்பான் த அதர் 7 or 8 லைன்ஸ் தட் மீனிங் டிஃபர்ஸ். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். இதுக்கான கேஸ் ஸ்டடிஸ் நாளைக்கு நான் போட போகிறேன். அப்போ நான் சொல்லிக்கலாமா? புரியுமா? காத்திருப்பீங்களா? இதோட சேர்த்தான டைம் இருக்காது, நமக்கு அடுத்த செஷன் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து கேஸ் ஸ்டடிஸ் ஒவ்வொரு நாளைக்கு போடும்போது உங்களுக்கு நான் கிளியராக இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ இதில் இருக்கிற மற்ற விஷயம், வாத நாடி தனியாக இருக்கும்போது என்னென்ன பெத்தாலஜி கண்டிஷன்ஸ் இருக்குங்கிறது இதுவும் நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் முக்கியமாக சூதமாய் இருமல் வந்து தோற்றிடும் சன்னிவாதம். இந்த பாடலை பார்க்கும்போது இது வாதத்துக்கான பொதுவான பாடல் நீங்களாம் நினைப்பீங்க. அது இல்லைங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். இது வாதத்துக்கான பாடல் கிடையாது, சுரத்துக்கான பாடல். ஒரு சுரம் வந்த பேஷண்ட்டுக்கு, இப்போ எல்லா பேஷண்ட்டுக்கும் எல்லா ஜுரம் வந்த பேஷண்ட்டுக்கும் பித்தகப்பன் அடி தான். ஆனால் 3வது 4வது நாள் அவனுக்கு வாதம் அதிகமான என்னங்கிறத மொத்தமாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் மொத்தம் இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படித்தா தான் தெரியும். இது வாதத்தை பற்றியான டிஸ்கிரிப்ஷன் கிடையாது, சுர நோயாளிகளுக்கான வாத நாடியை பற்றிய ஒரு டிஸ்கிரிப்ஷன். இது சன்னிவாதம் கொடுத்துருப்பாங்க. சுத்தமாக இருமல் வந்து தோன்றிடும் சன்னிவாதம். கோவிட்ல அப்படியே அப்ளை ஆகும். இருமல் வந்து தோன்றும் சன்னிவாதம்ங்கிற செகண்டரி இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர்ஸ் பற்றி பேசுவாங்க. அது கேஸ் ஸ்டடிஸ் போட்டால் புரியும். இது இஸ் அபவுட் வாத நாடி இன் பேஷண்ட்ஸ் ஹூ ஹேட் ரீசெண்ட் ஃபெப்ரல் எபிசோட்ஸ். அக்யூட் ஃபெப்ரல் இல்னஸ் உள்ள பேஷண்ட் வாத நாடி வந்ததுன்னா ஒரிஜினலாக ஆக்சுவலாக அது பித்தகப்ப நாடியாக இருந்து நார்மலுக்கு போகணும். ஆனால் வாத நாடியை மாறிச்சு என்னங்கிறது அந்த பாட்டில் ஒழிய நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி எப்படி வந்து புலிதூர் வெஞ்சும் பூரிப்பும் வாதம். அந்த முதல் வரைக்கும் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? புளிப்பும் தோற்பும் அதிகமான எப்படி வாதம்? புளிப்பு அவ்வளோ இருக்கு, முதல்ல புளிப்பு இருக்கு, தீபு தானே. ஏன்னா அந்த இப்போ தான் நான் சொன்னேன், இந்த பாட்டை வாதனோடனே வாதம் நினச்சிக்காதீங்கன்னு. அதேமாரி அந்த பாட்டு பதார்த்தங்களை பற்றி, மருந்துகளை பற்றியோ மூலிகை பற்றியோ கிடையாது. ஒரு கூட்டு உணவில் புளிப்பு சுவை இருக்குது, அதில் தோற்பு போட்டிருக்கீங்க. புளிப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டேஸ்ட்டு. அதை கன்சீல் பண்ணி தோற்பை நம்ம உணரணும்னா எவ்வளோ தோற்பு போடணும்? அப்போ தோற்பு தான், தோற்பை பற்றி பேசுறது தான். புளிப்பை கன்சீல் பண்ணுற அளவுக்கு தோற்பு அதிகமாக ஒரு உணவு இருந்துச்சுன்னா அது வாதத்தை அதிகப்படுத்தும். அதான் அர்த்தம். இட்ஸ் அபவுட் பதார்த்தங்கள். வாதப்பித்த நாடி பல நோயும் வருத்தி வைக்கும் பாங்கு தானே. ஸோ எ பேஷண்ட் ஆஃப்டர் ஒரு பர்டிகுலர் ஒரு செஷன் தாண்டி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டேஸ் கழிச்சு வாதப்பித்த நாடியே தொடர்ந்துச்சுன்னா சம்திங் வெயிட்டிங் ஆன் த விங்ஸ்னு அர்த்தம். சூன் இட் இஸ் கோயிங் டு அவுட் பர்ஸ்ட். கூடி சீக்கிரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது பரிவாக ஊன் குறைதல் ருசி கெடாது, பல நோயும் வருத்தி வைக்கும் பாங்கு தானே. பல நோயும் உண்டாகலாம் இருக்கு. இது அது வந்து வாதம் என்ன சொல்லுதுன்னா என்னைக்கோ வரப்போகுதுன்னு அர்த்தம், இது இப்போ வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ பாட்டல் என்ன அர்த்தம்? கூடிய சீக்கிரம் வாதப்பித்தம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஐ ரிப்பீட், முதல்ல என்ன சொல்லுது? வாத நோய் பாட்டல் என்ன சொல்லுது? பல நோய்கள் உள்ளே இருக்குது, எப்போனாலும் வரலாம்னு சொல்லுது. வாதப்பித்த நோயில் என்ன சொல்லுது? பல நோய் இருக்குது, இப்போ உடனே வரப்போகுதுன்னு சொல்லுது. ஸோ வாதாண்டி என்ன சொல்லுது? கூடிய சீக்கிரம் வாதப்பித்தமாக மாறப்போகுதுன்னு சொல்லுது. இந்த பிடிப்பு சூளைங்கிறது, அந்த சன்னிவாதம், அந்த சர்வாங்கம், ஆட்டோமின் பாலிஆர்த்ரோசிஸ், இது எல்லாமே இந்த கேட்டகரியில் தான் வரும். இதை வந்து சர்வாங்கம்னு சொல்லுவாங்க சில ஏரியாக்களில்.
இந்த நாடியே இதுக்கான நாடி. எஸ்எல்இ, ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், பாலிமயால்ஜியா ரொமாட்டிக்கா, எல்லாமே இந்த கேட்டகரியில் தான் வரும். இஃப் இட் இஸ் பிரைமரி, சாரி இஃப் இட் இஸ் செகண்டரி. இஃப் இட் இஸ் பிரைமரி வாத நாடினே வரும், அது முதல்ல சொன்ன மாதிரி வரும். இஃப் இட் இஸ் செகண்டரினா ஒரு ஃபீவருக்கு பிறகு, ரைட்டா, ஒரு ஃபீவருக்கு பிறகு வருது, ஒரு வேக்சினேஷனுக்கு பிறகு வருது, இதெல்லாம் வந்து இந்த நாடி ரெண்டுக்கும் நாடி அப்படி மாறும், உல்டா நாடியாக மாறும் உங்களுக்கு. வாத கப நாடி தெரியும், தீர்க்க முடியாத நாடி இல்லையா. ஒரு பேஷண்ட் இது ட்ரிபிள் வெசல்ஸ் டிசீஸோட வராங்க, டீகாம்பன்சேட்டட் பேஷண்ட். உங்கள்கிட்ட இந்த நாடி ஏன் முக்கியம்னா, ரீசெண்டாக என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து கேட்டாங்க, சார் ட்ரிபிள் வெசல் பிளாக் இருக்குது, எங்களுக்கு வந்து சிஏபிஜி பண்ண சொன்னாங்க அப்படின்னு. என்னோட கார்டியாலஜிஸ்ட்டுக்கு நான் பார்க்க நாடி வாத கப நாடிங்கும் போது how the patient is walking, then I went for thallium study, that is nuclear medicine study, ஹார்ட்டுக்கு. It showed the myocardium is not at all viable. என்ன அர்த்தம்? சிஏபிஜி பண்ணி யூஸ்னு அர்த்தம். It is highly unnecessary, totally futile. Futile என்ன அர்த்தம்? இந்த பேஷண்ட்டுக்கு இது செஞ்சு புண்ணியமே இல்லைன்னு அர்த்தம். ஒன்லி ஜென்யூன் ரெடியா, கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு இண்டிகேஷன் இருக்குது, பாயிண்ட் வாங்க முடிஞ்சு போச்சு. ஒன்லி ஜென்யூன் கார்டியாலஜிஸ்ட் will tell no, completely entire myocardium is not at all viable. By doing CABG, what you are going to achieve? ஒரு சிஏபிஜி பண்ணி என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க? நத்திங் இஸ் தேர். அதுதான் இந்த நாடி ஒரு அவசியம். என்னன்னா சில இடத்துல டிசிஷன் மேக்கிங்கில் பயங்கரமாக உதவும் உங்களுக்கு. ஸோ யூ நீட் ஏ வெரி ஜென்யூன் மாடர்ன் செட்டப். உங்களுக்குள்ள எந்த ஒரு இவர் வந்து எல்லாருமே டுவர்ஸ் பேஷண்ட். ஒன்லி திங் இஸ் பீப்புள் ஃப்ரம் அவர் சைட், eastern side, we used to talk towards us. They used to, somebody used to talk towards them. But only thing is we need people from this eastern and western to talk about the patient. அங்கே அந்த கன்ஃபியூஷனாக வந்து எனக்குலாம் கன்ஃபியூஷன் லைஃப்பில் வந்ததே கிடையாது. எந்த ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் நான் வந்து எகைன் இது வரைக்கும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை லைஃப்பில். எல்லாரும் சொல்லும்போது என்னமோ யாரை பற்றியோ சொல்கிற மாதிரி எனக்கு தோணும். வாதக நாடி. இந்த வாதக நாடி ரோகம் கபத்துள் நுழைந்ததும் வாயுதான், வகட்டும் நெஞ்சில் வலித்து மயக்கிடும், போகுற்ற ரத்தத்தை போகாமல் தம்பித்து, போகுற்ற ரத்தத்தை போகாமல் தம்பித்து, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பாகுற்ற பேசையில் பதையாமல் கொள்ளுமே, சத்தமே இல்லாமல் கொள்ளும். மோஸ்ட்லி இன்ஃபீரியர் எம்ஐ. ஏன்னா ஆண்ட்ரோலேட்டரல் ஆண்ட்ரல் எல்லாமே கிளினிக்கலி பேஷண்ட்டுக்கு செஸ்ட் பெயின்லாம் இருக்கும், அது இருக்கும், ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு கார்டியாக் சிம்டம்ஸ் இருக்கும். சில பேருக்கு ஜான்லைன் பெயின் இருக்கும். இன்ஃபீரியர் எம்ஐ எஸ்பெஷலி ரைட் ஆட்ரியம், ரைட் ஆர்ட்ரி இருக்கு இல்லையா, ரைட் சைடு ஆர்ட்ரி வந்து எப்பயுமே அது வந்து ஒரு மேஜர் ஆர்ட்ரியா இல்லைனா கல்பிரிட் ஆர்ட்ரியா இருந்துச்சுன்னா அதில் பிளாக் இருந்தால் பேஷண்ட்டுக்கு கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ் தான் இருக்கும். கொல்லும், பேசாமல் கொல்லும். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது காலங்காத்தால் நல்ல சவுன்னு சொல்லுவாங்களோ, அதெல்லாம் இந்த கேஸ் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இதே பேஷண்ட்டுக்கு வந்து வாதகப்ப நாடி இருந்துச்சுன்னா வி ஹவ் டு ட்ரீட், அவ்வளோதான். பட் நான் வாதகப்ப நாடி இல்லாத பேஷண்ட் எல்லாருக்குமே வந்து சிஏபிஜி பண்ணணும்னு அனுமதிக்கலாம். ஸோ நமக்கு சம்மந்தம் நினைக்காதுங்க. டிசிஷன் மேக்கிங்கில் வி ஹேவ் எ வெரி பிக் ரோல் டு பிளே. பித்தநாடி உறுதியுள்ள பித்தமிழ் தோன்றில் பித்தநாடி டாக்ஸ் அபவுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் reticuloendothelial system, second endocrine, third psychiatry, then enzyme system. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 5 தான். அது அப்படியே மொத்தமாக இந்த பாடலில் இருக்கும். நீங்கள் பாருங்கள், எப்படி பார்த்தாலும் அதுக்குள்ள தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உறுதிமுள்ள பித்தமிழ் தோன்றில் வெப்பு உஷ்ணவாயு அத்திசுரங்கள் அதிசாரம் மறதியுடன் கிருகிருப்பு பைத்தியரோகம் வளர் சொகை அழல் எரிவு காந்தல் கைப்பு இருதயத்தில் கலக்கம். இருதயத்தில் அப்படிங்கிறது இது மனசை பற்றி பேசுகிறது தான். ஏன்னா பாடல் எழுதப்பட்ட காலங்களில் இதே ஒன்று இருக்குன்னு யாருக்கு தெரியாது. எப்படின்னா உருளைக்கிழங்குன்னு ஒன்று இருக்குன்னு 1930 வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம நாட்டில் அபிஷேகம் மூலம் கதை விடுவாங்க. உருளைன்னா 1860 எழுதப்பட்ட டெக்ஸ்டில் அர்த்தம் வந்து ஒன்று சங்கு பாடனம், அப்படி இல்லைன்னா முட்டை, வெள்ளை கோழி முட்டைக்கு பேர் வந்து உருளைன்னு பேர். ஸோ அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பித்தநாடியோட சேர்ந்து வெகுப்பிடி படவும் சிறக்குந்தானே. சிறக்குந்தானேன்னு ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். பித்தநாடிக்கு ஒரு பெரிய ரோல் ஒன்று இருக்குது. அது பித்தநாடியை டயக்னோஸ் பண்ணுறது தான் இங்கே பெரிய ஆள் தான். ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது ரீஅப்பியர் பித்தநாடிங்கிறது தான் டாக்ஸ் அபவுட் க்யூர். ஸோ இது வந்து நோயால் அது இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை பேஷண்ட் இஸ் கெட்டிங் க்யூர்டா அப்படிங்கிறது பித்தநாடி பார்க்க தெரியும். ஆனால் அது இன்டர்பிரட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த வார்த்தை ஒரு வரிக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று நோய் சிறக்குன்னா ப்ரொக்னோசிஸ்ன்னு சொல்லலாம், நோய் சிறக்குன்னா நோய் சிறந்து போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரே வரி 2 அர்த்தம் இருக்குது. ஸோ பித்தநாடி பார்க்க தெரிஞ்சிட்டா நீங்கள் பெரிய ஆள். பைத்தியங்கிற வார்த்தை வந்து நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கோனா, பைத்தியம் அப்படிங்கிறது அவங்க கண்ட்ரோலில் இன்ஹிபிஷன் இல்லாமல் இருக்கிறது பேர் தான் பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த வார்த்தைக்கு அந்த ரஃப்பான மீனிங் எடுத்துக்காதீங்க. நான் சொன்னேன் அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் பித்தநாடி பற்றி இந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க. பித்தமாம் நாடிதானே பெலத்துடன் தனித்து நிற்கில். பெலத்துடன் தனித்து நிற்கில்னா அந்த நாடியோட நடையில் சொல்லியிருப்போம் இல்லையா, என்னென்னு சொல்லியிருப்போம், வாயில் அன்னம் கோழி மயில்
அன்னத்தை விடுங்க, அன்னம் இப்போ நம்ம பார்க்கவே இல்லை, மதியம் சாப்பிட்டதோடு சரி. அன்ன பறவை நம்ம பார்த்ததில்லை. கோழி அண்டு மயில், அதோடைய ஸ்டைல் ஆஃப் வாக்கிங், தட் ரிதம் வந்து ஸ்லோ, வேர் பீப்பிங் ஆஃப் ஹெட் தெரியும். ரெண்டு பீட்டு கடையில் ஒரு பீப் தெரியும் உங்களுக்கு. இட் ஒன்ட் பி ரித்தமிக்லி இருக்கும் உங்களுக்கு. அது வந்து இட்ஸ் அபவுட் த ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் த நாடி. பட் வேரஸ் ரியாக்ஷன் தானே உங்களுக்கு பித்தம். அது வந்து எப்படி இருக்குன்னா, ஒன்று ஸ்டாட்டிக்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், இட் ஸ்டிக்ஸ் அப்படியே தான் இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா அட்டை ஆமை பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருக்கும், அட்டை அங்கேயே தான் இருக்கும். பட் அந்த அட்டை ஆமன் ரெண்டு டிஸ்கிரிப்ஷனில், ஆமை என்ன அப்படின்னா இஸ் அபவுட் சைக்காட்ரி, அட்டை அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ். இப்போ நின்றுருக்குன்னா ஒரு ஆமை நம்மளை கிராஸ் பண்ணி போச்சுன்னா நம்ம காலை விரிச்சிட்டு கூட போவோம், அவ்வளோ ஸ்ட்ராங் அது. தட் மச் அந்த மாதிரி ஒரு நாடி இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்லி அபவுட் சைக்காட்ரி. தட்ஸ் வை எனக்கு செஸ்ட் பெயின் 4-5 ஈஸி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து தைராய்டுக்கு மட்டும் டவுட்டாக இருக்குது, எனக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு நாடி பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் சைக்காட்ரிஸ்ட் பார்க்க சொல்கிறோம். யார் கூட இருந்திருப்பாங்க, நிறைய கதை கேட்டிருப்பாங்க, அதை வச்சுட்டு அவங்க நிறைய இங்கேருந்து இங்கே வலிக்குதும்பாங்க, இசிஜியில் எடுத்திருப்பாங்க. அதை எதையும் பார்க்காமலே ஜஸ்ட் பை பிக்கிங் த நாடி, ஃபிடிலிங் த நாடி, யூ கேன் டெல் கோ டு சைக்காட்ரிஸ்ட், ஐ டோன்ட் நீட் எனி மெடிசன். ஸ்ட்ராங்காக அத்தாரிட்டேட்டிவாக ஸ்ட்ராங்காக சொல்லணும், நம்ப மாட்டாங்க. என்னோடய ஜூனியர்ஸ்க்கு தெரியும், அவங்களே இப்போ எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு சிரிச்சிருவாங்க. பசங்க உள்ளே வந்து பேசிட்டு இருக்கும்போது எனக்கு நாடி பார்த்துட்டு நான் வந்து ரெஃபர் டு சைக்காட்ரிஸ்ட் போட்டோன்னே சிரிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அதிகமான பேஷண்ட் இருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். பித்தவாத நாடி, இந்த வாதப்பித்த நாடி அண்ட் பித்தவாத நாடி ஸோ ட்வின் நாடி உங்களுக்கு. விச் டிரைவ்ஸ், பித்தம் டிரைவ்ஸ் ஆர் வாதம் டிரைவ்ஸ்? வாதம் இஸ் டிஸ்டிங்க்ட், உங்களுடைய டிஎன்ஏலே இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஜீனோடைப் பீனோடைப்னு படிச்சிருக்கீங்க இல்லையா? ஹெரிடிட்ரி, கண்ம நோய்கள், ஆணவம் கண்ம நோய்கள், சுரோனிதம் சுக்கில நோய், சுரோனிதன் ஒரு 10 டிசீஸ் எல்லாமே வந்து ஆட்டோசோமல் டாமினன்ட், இதர் டாமினன்ட் ரிசசிவ். இதில் ஜீனோடைப் பீனோடைப்னா யூ ஹேவ் இட், யூ ஹேவ் தட் ஜீன், அண்ட் பீனோடைப்னா அது ஆடிட்டு இருக்கு, அது ஆட போகுதுன்னு அர்த்தம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த ஜீனோடைப் பீனோடைப் எக்ஸாமினேஷன். அதை பற்றியான இது ஜெனட்டிக்ஸ் பற்றி கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருக்கணும் இந்த ரெண்டு நாடையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாடி இஸ் நாட் எ ஜோக், இட் இஸ் நெய்தர் எ காட் நார் எ மேஜிக், இட் ஹேஸ் எ லாஜிக். உங்களுக்கு மாடர்ன் மெடிசன் அதிகமாக படிக்க நாடி புரியும். பயோகெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி, அனாட்டமி, இப்போ கொஞ்சம் நம்மளுடைய தத்துவங்கள் எல்லாமே வந்து பயோடைனமிக்ஸ் அண்ட் பயோமெக்கானிக்ஸ்ங்கிறதால அதுவும் கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளிஃபை உங்களுக்கு இது புரியும். ஒரு மாடர்ன் மெடிசன் ஹாஸ்பிட்டலில் போய் ஒர்க் பண்ண அப்புறம் தான் சித்தாவே எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அங்கே தான் நான் பேஷண்ட்ஸ் பார்த்தேன், வேறு ரீசன் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் பெற்றோர்கள் வந்து தத்தெடுக்கிறது அடாப்ட் பண்ணுறாங்களே, பீப்புள் ஆர் அடாப்டிங் லாட் ஆஃப் ஃபீமேல் பேபிஸ். ஸோ இந்தியா as a nation, we have become so generous. அந்த வந்து ஃபீமேல் மேல் பயஸே கிடையாது, we are adapting lot of female அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வருது, நேஷனல் ரிப்போர்ட் அதை தான் சொல்லுது. What do you think about that? Whether it's a positive sign? மக்கள் மனம் மாறுதா? சூப்பர்ஃபிஷியலி இப்படி தான் தெரியும். இன் டீப்பர் நோட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்னா, தத்தருக்கு போகிறவங்க அங்கே இருக்கிறதெல்லாம் பெண் குழந்தையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஆப்ஷனே ஒன்லி கேர்ள்ஸ், அண்ட் வாட் தே வில் டூ. ஸோ டீட்டெயில்ஸ் மேக் எ பிக்கர் பிக்சர். டீட்டெயில்ஸ் தெரியும் போது ஒன்று கிழக்கு நினச்சதெல்லாம் மேற்காக இருக்கும், சரியா? அதனால் வந்து கோ ஃபார் டீட்டெயில்ஸ், எகெயின் அண்ட் எகெயின் கோ ஃபார் டீட்டெயில்ஸ். பித்தவாத நாடி முரடான நோய்கள் பல வந்து முடுகும் பண்பே. இதுவும் வாதப்பித்த நாடி ஒரு ட்வின் நாடி, ரெண்டுமே வந்து காரணம் மட்டுமே வேற. ஒன்று காரணமாக இருக்கும்போது இன்னொன்று வந்து எக்ஸ்பிரஷனாக இருக்கும். இது ரெண்டும் அப்படியே மாறி இருக்கும். ரெண்டுமே வந்து இன்டர்பிரிட்டாக மாறிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் சில எஸ்எல்இ பேஷண்ட்லாம் பார்க்கும்போது இந்த ரெண்டு நாடி மாறி வரும். ஸோ வாதப்பித்த நாடியாக வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பித்தவாத நாடியாக மாறினா அது ப்ரொக்னோசிஸ், பித்தவாத நாடியாக மாறின ஒரு பேஷண்ட்டுக்கு வாதப்பித்த நாடினா அது ப்ரொக்னோசிஸ். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த நோய் இந்த டிசீஸுக்குன்னு தெர் இஸ் நோ சிங்கிள் நாடி. நாடி டாக்ஸ் அபவுட் த லாக்கஸ் ஆஃப் த டிசீஸ். ஒரு நோய் எந்த நிலையில் இருக்குங்கிறத நமக்கு சொல்லுது ஒழியே இந்த நோய் என்னங்கிறது சொல்கிறதுன்னு அவசியம் கிடையாது. பித்த சேத்தவ நாடி நீங்கள் ரொம்ப கற்றுக்க வேண்டிய நாடி தான், ரொம்ப ஈஸியஸ்ட் நாடி தான். ஏன் இது ஈஸியஸ்ட்டு? ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் த நார்மல் நாடி. இதுவும் கபப்பித்த நாடியும் ஜஸ்ட் ஆப்போசிட் நார்மல் நாடி. கபப்பித்தம் பித்த கபம் பார்க்க தான் கஷ்டமே ஒழிய, பட் இது ரெண்டுல ஏதோ ஒன்றுங்கிறது கண்டுபிடிக்கிறது ஈஸி உங்களுக்கு. ஏன்னா இது நார்மல் நாடியோட அப்படியே ஆப்போசிட். பித்தகப நாடி டாக்ஸ் அபவுட் 90% viral infection, viral hepatitis, all viral picture இது. எய்தர் வைரல்
ஆர் ரெட்டிகுலோஎண்டோத்தீலியல் சிஸ்டம், either hematological or viral, ரெண்டே ரெண்டு தான். தட்ஸ் வை always make it sure if a பித்தக பண்ணாடி with normal lymphocyte and LDH without any fever, sorry, if a patient with pittaka pannadi if a patient with asymptomatic pittaka pannadi with normal throat, normal lymphocyte count, there is a chart. If it is persistently the same, always go for JAK2 like genetic test, because they are vulnerable for leukemias. 2013 2019 வரைக்கும் ஒரு பேஷண்ட்டை சேஸ் பண்ணி ஐ ப்ரூவ்ட் இட். இந்த 7 இயர்ஸும் ஐ வாஸ் டாக்கிங் டு த ஹெமட்டாலஜிஸ்ட். 6 டைம் அவர் எரிச்சல் ஆகிட்டார் ஒரு கட்டத்துக்கு மேலே போனால். எவ்ரிதிங் இஸ் நான் ஒய் யூஆர் சென்டிங் தி பேஷண்ட் அகைன் அண்ட் அகைன். ஆனால் நாளைக்கு கேஸ் ஸ்டடிஸில் அது இருந்தாலும் இருக்கும். என்னென்னா இந்த நாடி வந்து இஸ் அ டெம்பரரி நாடி. ஆக்சுவலி பித்தக்க நாடி இஸ் அ டெம்பரரி. நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம். The very normal, the most commonest a temporary nadi, when it becomes permanent, is dangerous. Okay? அப்புறம் இதே சேம் திங் இன்னொருத்தருக்கு இருக்கும், தட் இஸ் வைரல் ஹெப்படைட்டிஸ், நாட் ஏ, பி அண்ட் சி. இஃப் இட் இஸ் வித் ஹெப்படைட்டிஸ். ஏன் வித் ஹெப்படைட்டிஸ் சொல்கிறேன்னா, ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி இன்ஃபெக்ஷன் எல்லாருக்கும் ஹெப்படைட்டிஸ் இருக்கிறது கிடையாது. அந்த வைரஸ் இருக்கும் வழி இது இருக்காது, இம்பேக்ட் இருக்காது. சரியா? உங்கள்கிட்ட சொல்லணும், ஒரு பேஷண்ட் தே கேம் டு மீ, நாடிங்கிறத வி ஹவ் டு அப்ளை, வி ஹவ் டு அப்கிரேட் அவர் நாலேஜ், மாடர்ன் மெடிசன் நாலேஜ்லாம் வச்சா வி ஹவ் டு அப்கிரேட். ஒன் பேஷண்ட் கேம் டு மீ ஸ்டெப்டின், நான் அவங்கள மேலேருந்து தலை முதல் கால் வரை பார்த்துட்டு நாடியை பிடிச்சி பார்த்தோம்னா ஹெப்படைட்டிஸ் சின்னு சொல்லிட்டேன். எப்படி? தெர் இஸ் நத்திங் கால்டு காணப்பா ஹெப்படைட்டிஸ் சி நாடி தண்ணி அப்படின்னு சுத்தர்கள் எழுதி வைக்கல. தென் ஹவ் ஐ குட் டயக்னோஸ் தட்? நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து வாய முடிக்குங்க. The reason is, என்ன நாடி நான் பார்த்துருப்பேன்? anyone else? உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். என்ன நாடி நான் பார்த்துருப்பேன்? அப்போ I told it is hepatitis C. anyone else? I couldn't see நாடி. Hepatitis C induced cryoglobulinemia can cause vasculitis where you cannot see nádi. The patient came with bilateral pedal edema and cutarnia tarda, then Terry's nail sign. No Siddha basic application, completely modern application. But since I tried to see that nadi, patient thought that I fiddled out something and found out directly I touched the hepatitis C virus. They thought I directly touched the hepatitis C virus. It is logical. Hepatitis C is the only viral infection which can cause liver failure and cryoglobulinemic vasculitis, cutaneous taras and Terry's nail. That's why nadina is not about nadi. Nadi is just approach. Okay? பாருங்களேன், இதில் எத்தனை மஞ்சள் எத்தனை இருக்குது பாருங்கள். பண்பான பித்தத்தில் சேர்த்தும் கூடி பரிசுதல் அத்திசுரம் ஈலை இருப்பு கண் காது நாவு முகம் மலர் நீர் மஞ்சள் ஒன்று, கணவயிறு பொறுமல் மஞ்சள் நோய். இங்கே மஞ்சள் நோய்ங்கிறது என்ன யோசிச்சுங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். உண்போது மறுத்தல், இரத்த விற்புறுதி, உலைமாந்தை, பீனிசம், இரத்த வீக்கம், நண்பான காமாலை, சோகை. There are 3 times where they not talked about icterus. This is a nadi for viral and hematology. All hematological disease, almost all. Even we can, a patient with anemia, if they shows pittaka pannadi, mild anemia, there is nothing else. And he can easily go for HB electrophoresis, where you can find out beta thalassemia traits. Then sickle cell anemia, we need not to find. Patient themselves will come with bilateral avian, all these things. But the beta thalassemia trait will be very silent. Then hemochromatosis, all those things come in this nadi only. சேத்தவ நாடி, இந்த நாடி நீங்கள் யாரும் பார்க்க முடியாது. தானமல சேத்தம் தான் இலகில் is an ICU நாடி, or one more thing is யாத்திரை நாடி. ரோகத்தில் கபத்தில் நுழைந்தேறும் வாய் தான், இது விட்டுருங்க. சாதல் நாடி, ஐய நாடி பிரிவு சாதல் நாடின்னு போட்டிருப்பாங்க. இது நீங்கள் வந்து அந்த மாதிரி ஐசியூவில் இருந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. டெர்மினல் ஸ்டேஜ் வித் செப்டிசீமியா, எவ்ரிதிங் இல்லையா, அந்த அப்புறம் வந்து சிஏல வந்து global metastasis with multiple organ failure or decompensatory diseases
அப்புறம் இன்ஃபீரியர் எம்ஐ வந்து அப்புறம் ஃபெயிலியர் போய் பேஷண்ட் வந்து குளோபல் ஹைப்போகைனீசியா போய் எடிமாவோட இருக்கிற பேஷண்ட் எல்லாமே அந்த சாகும் தருணத்தில் இருக்கிற நாடி இது. சாவதற்கு முன் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத நாடி வாதகப்ப நாடி. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. வாதமும் காலி. முதல்ல பித்தம் கான், வாதம் கான், ஃப்ளிக்கரிங் பித்தம் இருக்கும், தட் வில் கோ. அந்த மொமெண்ட் யூ கேன் see that it is nothing to do. இதில் முக்கியமான விஷயம் பித்தம் அடங்கிட்டு பேசாத போய்விடுங்கிறது. நீங்கள் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் எமர்ஜென்சியில் இருந்திருக்கணும். ஒரு பேஷண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு டிஐசியில் கொலாப்ஸ் ஆன பேஷண்ட்டுக்கு டீஃபிப்ரிலேட் பண்ணும்போது நான் நாடி பார்த்தேன். திட்டுவாங்க. நான் வைக்கும்போது கொண்ட கை வச்சு அப்படி இருக்கும். ஓங்கி ஆரம்பிச்சிட்டார் என்னுடைய எமர்ஜென்சி மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட். வச்சு அந்த ஃபியூ செகண்ட் கழிச்சு ஓடி போய் பார்த்தா ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகிற நாடி பித்த நாடி. அதை நீங்கள் கை வச்சு உணரும்போது தான் தெரியும். நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. அதுக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் புரியும். ஐ டுக் நியர்லி 6 or 7 years பிஃபோர் ஓப்பன். நான் கிளினிக் ஓப்பன் பண்ணுறதுக்கு 3 to 4 years ஆச்சு. நாடி பற்றி பேசுறதுக்கு 10 years ஆச்சு. ஸோ இட் இஸ் நாட் எ ஜோக். சேத்துவ பித்த நாடி இது வேற மாதிரி சொல்லலாம். சேத்துவ பித்த நாடின்னு சொல்லலாம். இன்னொன்று பித்தமில்லா நிலையும் சொல்லலாம். Absence of பித்தம் is a main. That's why all cover சேத்துவ பித்த நாடி பித்தம் is a treatment. Sometimes சாதக பித்தம், டிப்ரெஷன் பேஷண்ட்டுக்கு சாதக பித்தம், சம்டைம் ஆலோசக பித்தம். We have to take out. Then we have to allow them to see everything. Then பிராசக பித்தம், தைராக்சின் comes to play. எவ்ரிதிங் வாட் எவர் கோ இதுக்குள்ளே அடங்கி. இந்த 2 வாரத்துக்குள்ள பித்தம் இல்லாதனாலே 5 பித்தம் தான் அதுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து மருந்தாக இருக்க முடியும். இது எல்லாமே வரும். இது மாடர்ன் மெடிசனில் வந்து சித்தாவில் வந்து இது தீர்க்க முடியாத நிலை. ஒன்ஸ் மாடர்ன் மெடிசன் உள்ள வந்த பிறகு இது தீர்க்க முடியாது ஆயிடுச்சு. வாதகமும் இன்னமும் தீர்க்க முடியாத நிலை தான் இருக்குது. சேத்தும வாத நாடி தான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இல்லையா? மாற்றி சொல்லிட்டனோ? ஓகே சாரி. ரைட். சேத்தும பித்த நாடி. இப்போ இவ்வளோ நேரம் பேசுனது சேத்தும வாத நாடி. இப்போ சேத்தும பித்த நாடி இது என்னுடைய ஃபேவரட். நான் இவ்வளோ நேரம் பேசணும்ல, சிஏ பற்றி பேசணும் இல்லையா? Asymptomatic patient with கவப்பித்த நாடி அக்கார்டிங் டு த ஏஜ், மேல் ஆர் ஃபீமேல், இந்த ஏஜ் குரூப்பை வச்சு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வச்சு ஒரு அல்கோரிதமே நான் போட்டிருக்கேன். அதை வச்சு அழகாக we can reach a diagnosis. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஈஸி நமக்கு. எஸ்பெஷலி கபப்பித்த நாடி இஸ் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் நாடி. பிகாஸ் இன் கேன்சர் இஃப் யூ பிக் ஏர்லி that's all. மாடர்ன் மெடிசன் அவ்வளோ வசதி இருந்தும் பிகாஸ் ஆஃப் வெரி டிலேடு டயக்னோசிஸ் அந்த என் ஸ்டேஜ் டயக்னோசிஸ்லாம் ஒன்றுமே பண்ண முடியாமல் உட்காந்துருப்பாங்க. இதை மட்டும் பண்ணால் போதும். ஜஸ்ட் பிக் எனஃப். இனி நாட் நீங்கள் வந்து ஒரு பெரிய உலகமாக மருந்து கையில் வச்சுருக்கணும் அவசியம் கிடையாது. கண்டுபிடிச்சாலே ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சாலே தேர் ஓவர். நான் நாளைக்கு அந்த ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்ச கேஸஸ்லாம் போடும்போது உங்களுக்கு தெரியும் அந்த ஃபீல் எப்படி இருக்கணும். ஒரு மருந்து கொடுக்குற ஃபீல் அதெல்லாம் தாண்டி இருக்கும். ஒன்லி திங் இஸ் யூ கேன் ஜஸ்ட் பிக் அண்ட் அவுட் சோர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ட் அண்ட் பி ஹாப்பி. நீ நாட் டு கேரி அ லக்கேஜ் வித் யூ. தட் இஸ் த லக்கேஜ் கால் மெடிசன். அது தேவையில்லை. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். கையும் காலும் ஒரு பக்கம் கணத்து திமிர்த்து சாயவாகி மெய்மறவே தான் விழும் விளம்பும் நாவு தடுமாறும் செய்யும் குணத்தை நாடி ஏறி தீரா சந்திவாதம். சன்னிவாதம்ங்கிற தலைப்பில் தான் எது வந்திருக்கு? பக்கவாதம் சொல்லல அவங்க. எம்சிஆர் டெரிட்டரி இன்ஃபாக்ஷன் சொல்கிற த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா? ரொம்ப காமன். த மோஸ்ட் காமன் 92 வந்து சன்னிவாதம். சரி, இப்போ பக்கவாதம் நம்ம புக்கில் போட்டிருக்க என்னது? anyone else? நோய்நாடல் புக்கில் பக்கவாதம் ஒரு நோயை போட்டிருக்காங்களா? ஒரு பாடல் இருக்கு. என்ன சொல்லுது? திஸ் எம்சிஆர் டெரிட்டரி ஆர் த்ராம்போஎம்போட்டிக் ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா? அது வந்து சன்னிவாதம் டைப். சன்னிவாத நோய்களில் ஒன்றுது. இட்ஸ் நாட் அ சிங்கிள் டிசீஸ், இட்ஸ் அ குரூப் ஆஃப் டிசீஸ். பக்கவாதம்ங்கிறது ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். நீங்கள் பாடல் அடித்து படித்து பார்த்தா தெரியும். தட் இஸ் நாட் இன்ஃபாக்ட் கிடையாது, அது ஹெமரேஜ். பாடலை பார்த்துங்க தெரியும். பாடலை கிளியராக இருக்கும். மந்தார காசநாடி குக்கிலாதி நோய். இந்த பாடம் மந்தார காச மீன்ஸ் அபவுட் ஆஸ்மா. இட்ஸ் a direct term for மந்தாரகா மீன்ஸ் ஆஸ்மா. ஆஸ்மாக்கு நாடி என்னவா இருக்க முடியும்? ஆஸ்மா நாடின்னு ஒன்று கிடையாது. என்னவா இருக்க முடியும்? 9 நாடியில் இது வராது. அதனால தான் தனியாக போட்டிருக்கேன். ஆனால் கபன் போட்டிருக்கேன். இதமுடனே இறுதி நாடி இலகிடாது இருகில். இறுதி நாடிங்கிறது கபநாடி. இலகிடாது இருகில்னா இலகுனாதான் கபநாடி. பித்த நாடி எப்படி இருக்குமோ அப்படி கபம் பிஹேவ் பண்ணா தட் இஸ் டைரக்ட்லி ஒன் டிசீஸ் கால்டு ஆஸ்மா. அது கபநாடி மாதிரி இலகி இருக்காது, இறுகி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்டை பார்த்துருக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் வரும். இது பித்த நாடியா, இது கபநாடியா? இவ்வளோ பேஷண்ட் பார்த்தா நமக்கு புரியும். லக்கிலி இது ஹைலி சிம்டமேட்டிக் டிசீஸ். இன்னும் ஆஸ்மா பேஷண்ட் பார்க்கறதுக்கு நம்ம நாடிங்க அவசியமே கிடையாது. என் பெயர் முத்துன்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட அவர் பேரை கண்டுபிடிக்க நம்ம ஏன் ட்ரை பண்ணணும் இல்லையா? என் பேரே அதான் சொல்லிட்டு ஒருத்தட்ட நம்ம ஏன் வந்து பேர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும்? அது மாதிரி ஆஸ்மாட்டிக் பேஷண்ட் தெம்செல்ஸ் வில் டாக் ஆஸ்மா.
இல்லை வி சி ஆஸ்மா தே வில் கம் வித் எவ்ரி திங். ஆஸ்கல்டேட் பண்ணால் தெரிய போகுது. அந்த பேஷண்ட்டுக்கு நாடி பாயிண்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கும்போது ஜூனியர் சொல்லி விடுமா திணறி போயிருக்கேன். இது என்ன கணக்கில் கொண்டு வரது நாடி, என்ன அவங்களே கேட்டிருக்காங்க, இது என்ன சார் கணக்கு இது? ஆக்சுவலி பார்த்தா கான்செப்ட் வைஸ் பார்த்தா அது பித்த நாடி தான் இருக்கணும். ஆனால் பேஷண்ட் கப மாதிரி தெரியுது. ஆனால் கப மாதிரி கரெக்டாக சொல்ல முடியல. என்ன நாடின்னு நான் வாயே திறந்ததில்லை, ஏன்னா எனக்கு கிளாரிட்டி இல்லாமல் நான் பேச முடியாது. ரீசென்ட்லி ஐ ஃபவுண்ட் தட் அதுக்கு மந்தாரகாச நாடினா இது மட்டும் இல்லை, 3 புக்கில் மந்தாரகாச நாடினே இருக்குது. எப்படி ஃபிட்ஸுக்கு வந்து இந்த நடுநாடின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து டயபெட்டிஸ்க்கு குடில் நாடின்னு சொல்லுவாங்க. இது 3 டிசீஸுக்கான நாடி இருக்கும். உங்களுக்கு எழுதாதீங்கம்மா, ஜஸ்ட் கேட்டுக்கோங்க, நாளைக்கு வரப்போகுது. இந்த குக்குலாதி நெய்யினால் மாறுந்தானே அந்த அந்த லைன் நோட் பண்ணியிருப்பீங்க. நேரம் எல்லாத்தையும் விட்டுருவீங்களா? கடைசி வரி மட்டும் கரெக்டாக பார்த்துருப்பீங்களே. ஏய் இதை மீறி ஒரே ஒரு மருந்து வந்துருச்சுரா இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் சொல்லிட்டு. தனிவாயு வலி குன்மம் இதை நம்ம வந்து நாளைக்கு செஷனில் பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கு என்ன எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பாவம் கொட்டா வந்துருச்சம்மா, தூக்கம் வந்துருச்சு. அரும்பிழி உணருக்கு ஒட்டது கொடாது மருந்தாய்ந்து கொடுத்த அறவோன். அறவோன் அறவோன்கிற வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இன்டெகிரிட்டி, எ பர்சன் வித் இன்டெகிரிட்டினா அரும்பிழி உணருக்கு ஒட்டது கூடாது. அவனுக்கு தேவையில்லாத கொடுக்காத. தேவையான கொடுக்கறது வேற, தேவையில்லாத கொடுக்காம இருக்கிறது வேற. சார் இந்த மருந்து கொடுத்தா ஒன்றும் பண்ணாதில்லை, அதான் ஒன்றும் பண்ணாத ஏன் கொடுக்குறங்க தான் நம்ம கேள்வி இருக்கு இல்லையா? அவங்களுக்கு தேவையானதை மட்டும் கொடுங்கிறது தான் இந்த ஒரு ஒரு மருந்து. ரொம்ப முக்கியம். நாட் எ செல்லர், பி எ டாக்டர். மருந்து வச்சு பொழப்பு நடத்துகிற வேலை நமக்கு வேண்டாம். பி எ டாக்டர் அண்ட் டேக் கேர் ஆஃப் தம். தே வில் டேக் கேர் ஆஃப் யூ. இன்னொரு விஷயம், நோ மீன்ஸ் நோ. Irrespective of anything, irrespective of external pressure, no means no. You don't need medicine. நின்றுன்னு ஒத்த காலில் சரி ஏதாவது மருந்து கொடுங்கன்னு கொடுத்தீங்கன்னா அந்த மருந்து வேலை செய்ய நினச்சிப்பாங்க. ஸோ be honest, be brutally honest, stick to the basics. நன்றாற்றலும் தவறு உண்டவரவர் பண்பறிந்த அற்றாக்கடை, இது வேற ஒரு அர்த்தத்தில் வள்ளுவர் சொன்னது. இப்போ இந்த இடத்துல வந்து நன்றாற்றம் அவரது பண்புன்னு சொல்றது நோயாளியுடைய எந்த பண்பு, வலி பண்பா, அழல் பண்பா, ஐய பண்பா, அவனுடைய குணம் என்ன. இப்போ நான் சொன்னாலே 24 hours பெட் ரெஸ்ட் கொடுக்கணும்னு சில பேர் கேட்பாங்க, சில பேர் சந்தேகப்படுவாங்க இல்லையா? ஸோ வி ஷுட் நோ தேர் கேரக்டர். தேர் கேரக்டர் டைட் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறத அவர் இப்படி போட்டிருக்காரு. பாலசுவன் தான் ஸ்லைட் போட்டார். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வள்ளூர் இந்த மீனிங்கில் சொல்லலை, ரைட்? ஆனால் இதுக்கு பொருத்தமாக இருக்குது. ட்ரீட் த பேஷண்ட், நாட் த டிசீஸ். ட்ரீட் அன் இண்டிவிஜுவல். தட்ஸ் வை don't tell what is a medicine for diabetics. Don't ask what is a medicine for SLE. You can ask him what I can do for this patient who is having SLE or diabetes. Both are different. Everyone knows a disease, everyone have the medicine. என்கிட்ட இருக்க கஷாயம் லிஸ்ட் இன்னைக்கு நாளைக்கு நம்மளுடைய குரூப்பில் நான் போடுறேன். அவ்வளோதான் மருந்து இருக்குது. இஸ் நாட் அபவுட் மெடிசன். வேர் டு, ஹவு ஹவ் கிவ், ஒய் ஹவ் கிவ்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? நியூ கான்செப்ட் இஸ் நாட் ஆப்போசிட் டு ஓல்டு, இட் இஸ் அன் அப்டேட்டட் வெர்ஷன். புதுசாக ஒன்று சொன்னால் அது பழசுக்கு எதிராக இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை, எதிராக இருக்கே வைக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அப்டேஷன். அப்டேஷன் இஸ் இட் ஷுட் ஆட் வேல்யூ அடிஷனாக தான் இருக்கணும். அது இதுக்கெல்லாம் டைம் இல்லை. நான் அடுத்த செஷன் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி 1.5 hours லேட்டு. நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஒருவேளை இதெல்லாம் ரொம்ப வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நாளைக்கு டைம் கிடச்சா நம்ம பேசுவோம். நாடி பார்க்குறது, நாடினா என்ன அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு பேசுவோம். அப்புறம் அடுத்த இது வந்து மதித்திடர் கருமை, இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்லைடாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக போடுறேன், நீங்கள் பார்த்துங்க. மதித்திடர் கருமை வாய்ந்த மான் பரிகாரம்லாம் நான் சொல்லி பல பேருக்கு காது பஞ்சா இருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். மதித்திடர் கருமை வாய்ந்த மான் பரிகாரமெல்லாம் துதித்தின உடந்தானேனும் துகளர பிணியின் தன்மை பதித்திட உணர்ந்தாகின் பயனுறலாக நானே விதித்தின பிணித்திரத்தை விளம்புதல் முதற்கொண்டு பண்ணோம். You may be celebrated for having a divine supreme solution. You may be celebrated for having a divine supreme solution, but it will go in vain when you don't know your disease without any element of doubt. எந்த ஒரு சந்தேகம், 1% கூட சந்தேகம் இல்லாமல் ஒரு நோயை முழுசாக உணரணும்னா உங்கள் கையில் இருப்பது முப்போ உப்போ கட்டோ கலங்கோ எதுவும் ஏறாது. ஓகே, கேஸ் ஸ்டடிஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீ லஞ்ச் செஷன் சொல்லிட்டு இந்த ஸ்லைடு போட்டது எல்லாம் மாறி போய் கடைசியில் தப்பான நேரத்தில் வந்துருச்சு. லக்கியில் இந்த பாட்டை ப்ளே பண்ணாமல் வெறும் வீடியோ மட்டும் இருக்குது. சரியா? இதோட இந்த செஷனை ஸ்டாப் பண்ணிப்போம். ஓகேவா? தேங்க்ஸ்ன்னு போட்டால் நீங்கள் கை தட்டுறீங்க தான், நான் தேங்க்ஸ் போடலை. டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம், நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறேன். ஐ வாண்ட் டவுட்ஸ். கேட்கலாம். ஐ வாண்ட் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் இஸ் த பெஸ்ட் அப்ரிசியேஷன். நான் டாக்டர் அபர்ணா கிளாஸில் மினிமம் 25 கொஸ்டின் இருக்குன்னு எதிர்பார்த்தேன்.
எல்லாம் பர்சனல் கன்சல்டேஷன் தான் கேட்டீங்களே ஒழிய யாரும் கொஸ்டின் கேட்கல. கரெக்டாக எவரி ஒன் ஆஸ்க் தேர் பர்சனல் கன்சல்டேஷன், ரைட்? எவரி ஒன் ஆஸ்கிட்டீங்க, இல்லை உங்கள் உள்ளுருக்கு தெரியும், எல்லாரும் பர்சனல் கன்சல்டேஷன் தான் கேட்டீங்க. உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு தெரிஞ்சு தான் கேட்டீங்களே ஒழிய யாரும் அந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்கல. எனக்கு வருத்தம். பட் அட்லீஸ்ட் இன்னொரு டே இருக்குது, குரூப்பில் வந்து அவங்களுக்கு வந்து உங்கள் டவுட்டை போடுங்க நீங்கள். சரியா? ஓகே. புளித்துவர் விஞ்சும் கரியால் பூரிக்கும் வாதம் பாட்டு சொன்னீங்களா, அது வந்து பதார்த்தங்களோட இதுக்காக சொன்னேன்னு சொன்னீங்க. அதுக்கு அடுத்த லைன் அந்த மாதிரி வராது. பார்க்கலாம், பார்க்க தெரியணும். அவ்வளோ அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இவ்வளோ ஒரு பாடலுக்கு முதல் பாடலை பற்றி பேசுகிறவன் ஒரு வரிக்கு அடுத்த வரி பற்றி பார்க்க அவ்வளோ பேசுவேன். வில் எக்ஸ்பிளைன் யூ, டெஃபினெட்லி வில் எக்ஸ்பிளைன் யூ எவ்ரி திங். பட் நைஸ் கொஸ்டின், யாரை கேட்டால் தான் அதை பற்றி பேசியிருப்பேன், அப்படி விட்டு போயிடுவேன். வில் எக்ஸ்பிளைன் யூ. அந்த ஒரு சாங் மட்டும் இல்லை, அதுக்கு முதல் பாடல், அதுக்கு அடுத்த பாடல். சதக நாடிங்கிறது 100 பாடல் இருக்குது, வெறும் 9 பாடல் நம்ம வச்சு பாடிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால அது டெக்ஸ்ட்டை பற்றி பார்க்கும்போது ஆந்த்ரோபாலஜியில் ரொம்ப முக்கியம் வந்து டெக்ஸ்ட்டில் வந்து எபிஸ்டெமாலஜின்னு சொல்கிறோம் நம்ம, அது உள்ள நோண்டி பார்க்குறது. அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே வளர்ந்துட்டு இருக்கு. அது ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. ஸோ அது முழுமையான அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதில் ஹர்டில் பண்ணுதோ அது தப்பு கிடையாது, நமக்கு புரியலன்னு அர்த்தம். சரியா? நான் சொல்கிறேன். இல்லை, நான் அந்த லைனில் அடுத்து பித்து சீரும்னு வரும் இல்லையா, நான் அதனால கேட்டேன். அதுதான் சொல்கிறேன், அது இந்த கொஷின் நல்ல கொஷின் சொல்கிறேன். எங்கெங்கெல்லாம் இடறதோ அது தப்பு கிடையாது. அதில் ஏதோ ஒரு சின்ன இப்போ குறுநாடி போட்டு காட்டலாம். இது மாதிரி சில நிறைய மிஸ்டேக் நம்ம பாடல்கள் இருக்குது. ஒரு பாடல் நோய் நாடல் என்ன பண்ணியிருக்கோன்னா, இது அனிச்சம் போல ஆவான்னு போட்டிருக்கோம். அனிச்சம் இஸ் அபவுட் த ஃபிசிக்கல் கேரக்டர். மோப்ப குழையும் அனிச்சம் ஃபிசிக்கல் கேரக்டர், ஃபெட்டிக் ஆயிடுவான்னு போட்டிருக்கோம். ஆனால் அந்த நம்ம கீழே ஒரே நடையில் பார்த்தீங்கன்னா அனிச்ச நிறம் போல் முகம் உடம்பு வெளுத்திருக்குன்னு ஏதோ ஒன்று போட்டு சம்திங் இது போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய பாடல்களில் ஒரு எழுத்து மாறி நிறைய இடத்துல அர்த்தம் மாறி இருக்குது. ஸோ அந்த சாங் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Definitely I will. I have to. Okay. Any question? எல்லாம் புரிஞ்சாலும் சந்தேகம் வராது. If you understand fully, there is no chance of doubt. If you can't understand anything else, there is no chance of doubt. Yes, any doubts? Sir? எங்க டீச்சர் எதை கேட்பாங்களே. சிவிஏ செரிப்ரல் ஹெமரேஜ்னு சொன்னீங்க, அப்போ வந்து பச்சவாதம் அதுதான் எங்கள் டீச்சர் வேணும்னு சொல்கிறது. ஆக்சுவலி அவருக்கு தெரியாமல் கேட்கல, இதை ஏன்டா சொல்லாம விட்டேன்னு கேட்குறாரு. பட்சவாதம் இஸ் ஆல் அபவுட் ஹைப்போகுலைமிக் குவாட்ரிபாரசிஸ், வசக்கேடாகம், கை வந்து வசக்கேடாகம்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி சகனவாதம் சகனவாதம் டாக்டர் பாலசுப்ரமணியம் பேச போகிறாரு. என்ன சொல்கிறது, சிரத்தம்பவாதம். நம்ம இன்னைக்கு வரைக்கும் சிபின்னு சொல்லிட்டு இருக்கோம், ஊர் ஃபுல்லாக ஏமாற்றிட்டு இருக்கோம். அந்த பாடல் வந்து மெடுலரி இன்ஃபாக்ட், எஸ்பெஷலி போஸ்டீரியர் இன்ஃபீரியர் செரிபிரல் ஆர்டரி இன்ஃபாக்ட்ன்ற அந்த என்டர் பிரெயின் ஸ்டெம் ஸ்ட்ரோக்கை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டை. ஆனால் நம்ம என்னமோ செரிபிரல் பால்சிக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. ரைட்டா? சார் பச்சவாதம் ஏன் சொல்லன்னு கேட்குறேன். பச்சவாதம் நிறைய பேர் வந்து இன்கம்ப்ளீட் ஹெமிப்ளிஜன் சொல்லிட்டு இருக்காங்களா, அதுக்காக அவர் கேட்குறாரு. அது மெடுலரி இன்ஃபாக்ட் பற்றி பேசுறது, எஸ்பெஷலி பிரெயின் ஸ்டெம் ஸ்ட்ரோக்கு. நீங்கள் ஃபுல்லாக இருக்கும், காது கேட்காத ஆரம்பிச்சு அந்த பாட்டில் ஒவ்வொரு வரையும் அழகாக இருக்கும். உங்களுக்கு எங்கே உங்களுக்கு இது புரியும்னா, சம்டைம் நம்ம படிக்கிற காலத்தில் புரியல கிடையாது. ரெகுலர்லி ஒரு வேலன்பர்க் சிண்ட்ரோம், வென் யூ சி நியர்லி 20 to 30 வேலன்பர்க் சிண்ட்ரோம், யூ கேன் சி, ஓ பச்சவாதம் தான் இது, சாரி சிறக்கம்போதம் அதுதான் சொல்கிறாங்களோ அப்படின்னு. இப்போது நிறைய வந்து ஸ்டோன் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறீங்க இல்லையா, யூ ஆர் சீயிங் லாட் ஆஃப் ரீனல் ஸ்டோன் பேஷண்ட். ஒன்ஸ் சிறுவிலை அப்ளை கொடுக்குறீங்க நீங்கள், அவங்க பாட்டுக்கு ஒரு தடவை வந்தோன்னா அதே எடுத்துகிட்டு இருப்பாங்கல்ல. தோஸ் பேஷண்ட்ஸ் ஆர் டெவலப்பிங் ஹைப்போகலீமியா. when serum potassium level goes beyond 2.5, patient may not be able to. நேற்று ஒரு விஷயம் நடந்தது. ஒரு பேஷண்ட், மை பேஷண்ட் லிம்போமா, ஒரு மேண்டல் செல் லிம்போமா ஐ டயக்னோஸ். நான் சொன்னல 10 இயர்ஸாக பார்த்து டயக்னோஸ் பண்ண கேஸ். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கீமோ போயிட்டுருக்கு. பேஷண்ட் couldn't walk. They thought the patient couldn't walk because of the secondary in the spinal cord. He has a secondary in spinal cord, lymphomatous deposit in spinal cord is there, but is not good enough to cause quadriparesis. Patient is admitted in a very big hospital. Then I called them, do serum electrolytes, showed 2.3 potassium. I told them to put 10 ml of potassium chloride syrup, and I asked one more doctor to look into. Then the patient became all right. Here I know that, even they also know that certain chemos can cause a distal renal tubular acidosis and potassium depletion. They know their medicine better than what I know their medicine. But being Siddha doctor, where you are sitting among monsters,
knowledgeably monsters. Everyone is just like a superhuman being. In my team, I am the only person, the undergraduate, who is just a family physician. But I should, when one negative or slogan undu, when you fight with a monster, at the end of the day, when you win the monster, you will become a monster. So it's a negative saying. I use as positive. Let us fight with them. We are in no way it is competent with them when you talk to them. When you talk to a nephrologist, be a nephrologist. You may not be a nephrologist, just hallucinate that you are a nephrologist. When you talk to a physician, be a physician. It may not be true. Believe and become. At least if you become 10% of what you thought or what you imagine, it's enough, good enough for your patients. So in this case, then I told and gave that, and the patient became all right. Pachavadam is about hypokalemia. And how do I know that? One text I could see. இது பச்சவாதம் தீரும் என்னன்னு பார்த்தா வெடிய பூச்சணும். என்னன்னு ஐ ரியலைஸ், எதுக்கடா ரீனல் ஸ்டோனுக்கு வந்து வெடிய பூச்சணும் கொடுத்தாங்க. நம்ம கேட்போம்ல, எதுக்கு வெடிய பூச்சணுக்கு ரீனல் ஸ்டோன்? While treating renal stones, they are giving cerebelli. They somehow predicted there is a chance of, they didn't know what is potassium, but they knew, somehow they knew that something is happening. To prevent that, they gave வெடிய பூச்சணும். How amazing they are. நீங்கள் கேட்டதில் ஒரு பெரிய இஷ்யூ சொல்லி முடிச்சாச்சு சார். ஸோ என்டையர் சாங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இதில் இன்னொன்று நீங்கள் சாங்காக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், சித்தா மெடிசன் சைட் எஃபெக்ட் இருக்கா அப்படின்னா எஸ், பிக் எஸ். அதுக்கு பேர் கள்ளப்பினி. இட் இஸ் தேர். த டே யூ அக்செப்ட் தட் எவ்ரி மெடிசன் கேன் காஸ் எனி திங். இப்போ என் பேஷண்ட் ஃபோன் பண்ணாங்க, சார் நீங்கள் கொடுத்த கஷாயம் சாப்பிட்டப்போ எனக்கு தலையெல்லாம் வலிக்குது, இருக்கலாம் கம். அங்கே அக்செப்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்டில் ரெண்டு ஸ்டெப் பண்ணிங்கன்னா அதுவாக இருக்க வாய்ப்பில்லை சார், எனக்கு அதுக்கு முன்னே இருந்துச்சு சார், சாரி சார் வச்சு இறங்கிடுவாங்க. உண்மையாக இருந்தால் வந்துடுவாங்க. இந்த மொமெண்ட் இஸ் ஸ்டாப். அவங்களோட டிசைன் பண்ணிக்கிட்டு ஆல்வேஸ் வந்து ஒரு என்ன சொல்ற ரெசிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் இங்கே பிரச்சனை. பேஷண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப் இஸ், நான் சொன்னேன் இல்லையா, இப்போ மேம் சொல்லும்போது ஒன்று சொன்னாங்க, எகைன் என்ன ரிப்பீட் பயாப்சி. பெத்தஸ்டாவில் கொஷின் நானே கேட்குறேன். இஃப் அ பேஷண்ட் கம்ஸ் வித் பெத்தஸ்டா கிளாசிஃபிகேஷன் ஒன்றுன்னா, the same patient 5 2 report வச்சிருந்தா அது பாசிபிளா? டக்குன்னு சொல்லுங்க. One patient carries 2 test report, one Bethesda 1, one Bethesda 5. Is it possible? Possible. அதான் அவங்க சொன்னாங்க. Category 1 says the sample is not genuine. இது குப்பைன்னு அர்த்தம். ஸோ again ரிப்பீட் பண்ணும்போது ஃபைன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. Why they are repeating? They clinically சஸ்பீஷியஸ், ஹை டிகிரி ஆஃப் கிளினிக்கல் சஸ்பீஷனால தான் அது தேகன் ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மேடம் போகும்போதே நினச்சேன் அதுவரை இப்படி ஆகிட போகுது அப்படின்னு. ஆக்சுவலி கேட்டகரி 1 இஸ் சாம்பிள் இஸ் நாட் ஜென்யூன். ஏப்பா இதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது, எடுத்துகிட்டு போடா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சாம்பிள் தூக்கிட்டு போகுது, நான் பண்ண மாட்டேன்னு அர்த்தம் அதுக்கு. சரியா? அது அடிக்கடி நமக்கு நடக்கும். நாடி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்ம எகென் அண்ட் எகென் இது நல்லா இல்லை, சரியாக பண்ணலான்னு. அவங்க சொல்கிற ரேட்டிங் ரொம்ப அந்த பெத்தஸ்டா கிளாசிஃபிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து முதல்ல பார்த்து அது என்ன சொல்ல வந்தாலும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து கையில் கொண்டு வருவாங்க, எனக்கு பண்ணோம் சார் ஒன்றும் இல்லைன்னு. ரிப்போர்ட் வந்து எனக்கு என்ன சொல்லுவாங்க, பேஷண்ட் யூஸ் டு கம் டு யுவர் கிளினிக் அண்ட் ஷோயிங் ரிப்போர்ட், சார் தைராய்டு கேன்சருக்கு சொன்னாங்க சார், டெஸ்ட் பண்ணி நார்மல் சொல்லிட்டாங்க சார். தே வில் டெல் தட் த டெஸ்ட் ரிப்போர்ட் வாஸ் நார்மல் சார். அதில் கிளாசிஃபிகேஷன் 1 போட்டாங்க சார், 5 தான் கேன்சர்னு சொன்னாங்க சார் சொன்னீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. நீங்கள் வந்து ஓவர் ஃபோன் கேட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா கோட்டை விட்டிங்கன்னு அர்த்தம். They so get into the detail. அவங்க 2 தடவை ரிப்பீட் பண்ணி சொன்னாங்க, அது சாம்பிள் இஸ் நாட் ஜென்யூன், நாட் எனஃப், நாட் குட் எனஃப் அப்படிங்கிறத ரிப்பீட் பண்ணி எனக்கு அனதர் சாம்பிள் வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு சாம்பிளுக்காக சொல்கிறது. அது வந்து பெத்தாலஜிஸ்ட் ரிப்போர்ட்டில் தான் பண்ணியிருப்பாங்க, அது கிளினிஷியனோட வேலை. தட்ஸ் வை ஐ எம் ரிப்பீட்டிங் இட். அவங்க ரிப்போர்ட்டில் தான் இருக்கும். பெத்தாலஜிஸ்ட் மே நாட் ஹேவ் எனி டைரக்ட் கான்டாக்ட் வித் த பேஷண்ட். இன் ஒன் வே இட் இஸ் குட், ஒன் வே இஸ் பேட். ஸோ அப்போ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். இஃப் யுவர் கிளினிக்கல் இது அக்குமெண்ட் இஸ் குட் எனஃப், யூ ஹேட் ரிப்பீட் இட். அதுக்கு இந்த நாடி ரொம்ப ரொம்ப உதவும். ஸோ எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட். தட்ஸ் ஆல். முடிஞ்சது. வேறு டவுட் கேட்டால் அடுத்த செஷன் போயிடலாம். இளையராஜா எல்லாருக்கும் பிடிக்குமா? வாட் இஸ் த பியூட்டி ஆஃப் இளையராஜா கம்போசிஷன்? ஃபில்லப்ஸ். ஒரு பாட்டில் ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கு எல்லாம் ஒரு ஃபில்லப், ஒரு டியூன் போடுறது தான் அந்த பாட்டை ரொம்ப பியூட்டிஃபை பண்ணும். பட் அந்த ஃபில்லப்பை மட்டுமே பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? எது கொஸ்டின் டவுட் இருக்கா? சரி, ஓகே, நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன் அவங்களோட செஷனுக்கு. சார்
டீ பிரேக். சார் ஒரு சின்ன டவுட்டு சார். இப்போ நம்ம கபநாடி பார்க்குறோம், கபநாடி மட்டும் இருக்குது, அவங்களுக்கு நம்ம ஏதாவது சொல்யூஷனாக ட்ரை பண்ணலாமா? ஆக்சுவலாக நான் வந்து 2 பேஷண்ட் பார்த்துருக்கேன். நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்டு. கபநாடி இருந்த பேஷண்ட் எண்ட் ஸ்டேஜ் போனவங்க தான் நான் பார்த்து அவங்க ரெக்கவர் ஆவாங்களான்னு பார்த்தாங்க. நான் பார்த்து ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்கள், இன்டேக் எடுத்தால் இதாவாங்க. இல்லைன்னா 2 பேஷண்ட்டுமே ஒருத்தர் என் க்ளோஸ் ரிலேட்டிவ், இன்னொருத்தர் வந்து நான் பேஷண்ட்டாக பார்த்தது. அந்த மாதிரி இடத்துல நம்ம ஏதாவது நாடிக்கு அடுத்து அதாவது ஒரு யங் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அதை எடுத்து பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா சார்? கப எடுத்து அட்ராக்டிவான ஆன்சர் வேணுமா, உண்மையான ஆன்சர் வேணுமா? 2மே சொல்லுங்கள் சார். அட்ராக்டிவ் ஆன்சர் என்கிட்ட கிடையாது. சரி, நான் எல்லாத்தையும் பண்ண முடியல, என்னால் சொல்ல முடியாது. ஐ ஹவ் ஃபெயில்ட் எ லாட். நான் ஃபெயிலியர் என்னோட ஆல் மை ஃபெயிலியர்ஸ் பிகம் அலர்ட்ஸ் ஹியர். ஓகே, அதை நான் சொல்லலை, அவ்வளோதான். 2வது விஷயம், உணர்ச்சிகரமாக என்னால் பேச முடியாது. சித்தர்கள் நம்ம தாத்தாக்களே போட்டாங்க சாதல் நாடின்னு. சாவுக்கு கையில் மருந்து, சாவை தடுக்க உங்கள்கிட்ட ஏதாவது மருந்து இருந்தால் நீங்கள் செய்யலாம், என்கிட்ட கிடையாது. இல்லை, எனக்கு அந்த அனுபவம் இருக்குது சார். ஏன்னா 2 பேஷண்ட் பார்த்துருக்கேன். ஒரு 2-3 பேஷண்ட் வந்து எண்ட் ஆகி நம்மகிட்ட கிளினிக் வந்து இதானவங்க இருக்காங்க. நம்ம அந்த டைமில் வந்து அவங்களுக்கு நம்ம எதுவுமே இது பண்ண போகிறது கிடையாது. நம்ம எதாவது எமர்ஜென்சியாக யோசிக்கணுமா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கேட்டேன் சார். 2 விஷயம் இருக்குது. இதை நீங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு சேவ் அ பேஷண்ட். I will out of my track by I will try to save a patient. By the time I come to know that I cannot save the patient, I will try to save the family from financial crisis. I think I have indirectly answered. I will declare, don't do anything. குழந்தைங்க இருக்குது, பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு இருக்குது, பையன் படிக்கிறான், இது ஒன்றும் பண்ண முடியாது. Be brave and wait for the என்ன சொல்கிறது, தவிர்க்க முடியாத விஷயங்கள் நடக்க தான் செய்யும். Be brave, ஸ்டே ஸ்ட்ராங்னு சொல்லி ஒரு ஹக் பண்ணி அனுப்பிடுவோம். தட் இஸ் எ மெடிசன் ஐ ஹாவ். ஐ ஒன்ட் கிவ் எனி ஹோப். தேவையில்லாமல் கொடுக்குற ஹோப்பு அது ஒரு பெரிய பாவம் என்னை கேட்டால் தோணும். ஓகே, தேங்க்யூ. Thank you so much, sir.